உடல் வளர்ச்சி, அதுக்கு அடுத்தது அறிவு வளர்ச்சி அல்லது மன வளர்ச்சி. அந்த மன வளர்ச்சியினுடைய தலைப்புல தான் சார் இப்போ இருக்கோம். நம்ம ஏற்கனவே கவனம் அப்படின்றது ஒரு அறிவு வளர்ச்சியை சார்ந்தது. அதே மாதிரி நம்ம புலன் உணர்வு சென்சேஷன் அப்படின்றதும், தென் புலன் காட்சி. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து புலன் காட்சியினுடைய பண்புகள் அது அங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம புலன் காட்சி பற்றிய பண்புகள்ல கீழ்கண்ட கூற்று அல்லது பண்பு புலன்காட்சியோடு தொடர்புடையது அல்லது தொடர்பற்றது அந்த அடிப்படையில ஒரு வினா கேட்கலாம் சார். இப்போ யூஸ்வலா நம்ம உளவியல்ல பெரும்பாலான பாடக்கருத்துக்கள்ல பெரும்பாலான கான்செப்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு சார், பண்புகள் இருக்கு. அதனால பண்புகள்ல பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ், பாசிட்டிவ்னாக்கா ஆல் த அபோவ் அப்படின்னு நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ற மாதிரி, அப்படி இல்லைன்னா அதுல இல்லாதது எது அப்படின்னு கேட்கலாம், அல்லது தொடர்பற்றது அப்படின்னு சொல்லிட்டு நாட் ரிலேட்டடு தேர் த பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல், ஆப்ஷன் பியில் தொகுக்கப்பட்டது, ஆப்ஷன் சியில் பகுத்தாராய்தல், ஆப்ஷன் டியில் கருவறையில் தோன்றி கல்லறையில் முடிதல் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா கீழ்கண்ட கூற்றானது புலன் காட்சியோடு தொடர்பற்றதை தேர்ந்தெடு அல்லது கீழ்கண்ட பண்பு அப்படின்னா கூட நேரடியாக அவங்க கேட்கலாம். அப்படி கேட்டாக்கா எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம்? நம்ம இணைப்பில் இருக்குமா ஆசிரியர்? கருவறையில் தோண்டி கல்லறையில் முடிவது. ஓகே சார், குட். ஏன்னா அந்த பண்பு எதை பற்றிய பண்பு அப்படின்னு நினைவு இருக்குங்களா? ரிமெம்பர் தட் கைண்ட்ஸ் ஆஃப் ரைட்ஸ். மரபா? முன்னேற்றமா? மியூட் போட்டுருங்க. எக்ஸாக்ட்லி நம்ம கற்றல் பற்றிய பண்புகள் சார், கற்றல் பற்றிய பண்புகள். அந்த பண்புகள்ல இது ஒரு பண்பாக நாம் படிச்சிருக்கோம். அதனால இதை நம்ம எதிர்மறையான வினா அப்படின்னு எடுத்துக்கோம் சார். யூஸ்வலா நம்ம கவனத்தை பத்தி படிக்கும்போது கவனம் பற்றிய பண்புகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல்னு அங்கேயும் நம்ம பார்த்துருப்போம், இங்கேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல் சார். என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல் அப்படின்னாக்கா, இப்ப பல்வேறு விதமான மனங்கள் வரும்போது அதை நம்ம கிளியரா என்ன பண்ண முடியும்னா செலக்ட் பண்ண முடியும். எனக்கு இது மாதிரியான ஒரு சென்சேஷன் ஓகே, நான் பெர்செப்ஷன் பண்றது நிறைய காட்சிகள் இருக்கும், அதுல தேவையான காட்சி மட்டும் பார்ப்போம். அப்ப அதெல்லாம் வந்து என்னன்னாக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டது. நிறைய செய்திகள் வந்து கேட்போம், அதுல நமக்கு தேவையானது மட்டும் ஹியரிங் பண்ணுவோம். அதுதான் பல பேர் பேசிட்டு இருப்பாங்க, ஆனா அந்த விஷயம் எதுவுமே கேட்காது, நமக்கு ஸ்ட்ரெயிட்டா நம்மளுடையது மட்டும் கேட்கும், கவனிச்சிருக்கும். அதுதான் சார். அதனால இந்த இடம் நம்ம வினா கேட்கலாம். அதனால பகுத்தல் தொகுத்தல் இரண்டும் ஒரே நேரத்தில் உருவாகக்கூடிய ஒரு புலம் சார்ந்த அல்லது அறிவு சார்ந்த ஒரு கூறியது அப்படின்னா புலன் காட்சி சார். லைக் காக்னிட்டிவ் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பகுத்தல் தொகுத்தல். அதுக்கடுத்து புலன் காட்சியை ஆய்தலின் அடிப்படை அப்படின்னும் நம்ம பார்த்துருக்கோம். புலன்காட்சி கவனத்துடன் இணைந்தது அப்படின்னு இது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதுவரை பார்த்துருந்தோம் சார். இன்றைய இணைய வழி வகுப்புல புலன்காட்சியை பாதிக்கும் காரணிகள், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் affected in perception or what are the factors influenced அப்படின்னும் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நேரடியாக புறக்காரணிகள் அகக்காரணிகள் அப்படின்னு நம்ம தலைப்பை பிரிச்சுக்கிறோம் புரியுறதுக்காக. அதனால அகக்காரணிகள் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், மனநிலை, மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கவர்ச்சி அல்லது ஆர்வம், இங்கிலீஷ்ல இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் தேவை, நீடு. மனப்பான்மை, ஆட்டிடியூட். அதுக்கடுத்து கருத்தேற்றம், சஜஷன். தென் எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன்ன்றது எதிர்பார்ப்பு. அதனால ஆசிரியர்களே இந்த இடம் அகக்காரணிகள்ல கேட்கலாம். புலன்காட்சியோடு தொடர்புடைய அகக்காரணியை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கருத்தேற்றம் அப்படின்னு கொடுத்துட்டு, ஆப்ஷன் பியில் தூண்டலின் தன்மை, ஆப்ஷன் சியில் இயக்கம், ஆப்ஷன் டியில் வேறுபாடு அப்படின்னு 4 ஆப்ஷன் தரலாம். அப்படி இந்த 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்.
நம்ம புலன்காட்சியை பாதிக்கக்கூடிய அகக்காரணிகள் நமக்கு தெரியணும். அப்படி இல்லைன்னா புறக்காரணிகள் தெரியணும் சார். அப்போ இதுல ஒரு ஜென்ரல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு கவனம் பற்றிய பாதிக்கக்கூடிய காரணிகள் தெரிஞ்சதுன்னா, அதே மோர் ஆர் லெஸ் சேமாவே வரும் சார். அப்போ கவனத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னா, புறக்காரணிகள்ல தூண்டலின் தன்மை அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கடுத்து செறிவு அப்படின்னு படிச்சிருப்போம். இல்ல வேறுபாடு அப்படின்னு படிச்சிருப்போம். மாற்றம் அப்படின்னு படிச்சிருப்போம். புதுமை அப்படின்னு படிச்சிருப்போம். மீண்டும் மீண்டும் தோன்றுதல் அப்படின்னு படிச்சிருப்போம் சார். அதே மாதிரி இங்க அந் அங்க என்னெல்லாம் புறக்காரணிகள் படிச்சோமோ, அந்த புறக்காரணிகள் எல்லாமே புலன்காட்சியும் பாதிக்கக்கூடியது. அதனால இங்க நம்ம மைண்ட் செட்டு, இன்ட்ரெஸ்ட், நீடு, ஆட்டிடியூட், சஜஷன், எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் நம்ம இன்டர்னல் ஃபேக்டர்ஸா பார்க்குறோம் சார். அதனால இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல கேட்கலாம். சில சமயங்கள்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல கேட்கலாம். நமக்கு மெட்டீரியல் என்ன ஆயிடுச்சுனாக்கா அலைன்மெண்ட் பண்ணும்போது இந்த புறக்காரணிகள் இந்த பாக்ஸ் ஒன்று இருக்கு, புலன்காட்சியின் கூறுகள். அதை வந்து மர்ஃபி அல்லது முர்ஃபி குறிப்பிட்டார். இந்த பாக்ஸ் வந்து அந்த புறக்காரணியை மறைச்சிருச்சு சார். அப்போ அந்த புறக்காரணிகள் என்னென்ன அப்படின்னா, வேணா நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கவனம் அப்படின்றது நம்ம இல்ல கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய புறக்காரணிகள்ல உருவ அளவு அல்லது தூண்டலின் தன்மை, அடர்த்தி அல்லது செறிவு, மாற்றம், வேறுபாடு, புதுமை, இயக்கம் அல்லது அசைவு, திரும்ப திரும்ப தோன்றுதல், அதுக்கடுத்து முழுமை பெற்ற உருவம். நீங்க இந்த இடத்துல என்ன பண்றோம்னா கவனத்தில் இருக்கக்கூடிய புறக்காரணிகள் அப்படின்னு நீங்க வேணா பிராக்கெட்ல எழுதிருங்க. அதுக்கடுத்து புலன்காட்சியினுடைய கூறுகள் அப்படின்னு சொல்றோம் சார். இப்ப என்ன அகக்காரணிகள்ல கண்டிப்பா மனநிலை, நமக்கு சரியான மனநிலை இருக்கப்படும் போது புலன்காட்சி மிக சரியாக இருக்கும். மனநிலை சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம புலன்காட்சியே அமையாது சார். சில சமயங்கள்ல புறத்தூண்டல் சிந்தனையாளர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆட்டிசம் சைல்டு சார். அந்த குழந்தை ஏதாச்சும் ஒன்றை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அதையே பார்த்துட்டு இருப்பான் சார். அதுல இருந்து டீவியேஷன் ஆகாமே இருப்பான். யூஸ்வலா நம்ம என்ன படிச்சிருக்கோம், நார்மல் ஹியூமனை பொறுத்தளவு ஈச் அண்ட் எவ்ரி 10 செகண்ட், ஒவ்வொரு 10 வினாடிக்கு ஒரு டைமும் நமக்கு அசைவுகள் இருக்கும் சார். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த குழந்தை வந்து அசைவின்றி ஏதாச்சும் ஒரு பொருளை பார்த்தானா அப்படியே பார்த்துட்டே இருப்பான் சார். அது மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அது காரணம் அதுதான். சில சமயங்கள் என்னன்னாக்கா நமக்கு புலன்காட்சி அப்படின்றது நம்மளுடைய ஆர்வம். எனக்கு ஆர்வமின்மை அப்படின்னா கண்டிப்பா புலன்காட்சி பாதிக்கும். இப்ப ஆர்வம் இல்லாம ஒரு பாடத்தை படிக்கிறது, ஆர்வம் இல்லாம படம் பார்க்கறது, ஆர்வம் இல்லாம ஒரு செய்தியை கேட்கறது, ஆர்வம் இல்லாம அப்ப பாருங்க ரொம்ப முக்கியம் சார். எந்த இடத்துல இருந்தாலும் ஈவன் தோ இப்போ வந்து 8, 10 ஆகப்போகுது. ஒரு சமையல் கூட என்னன்னாக்கா பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட். ஆர்வத்தோடு சமைச்சோம் அப்படின்னாக்கா அதுல எல்லாமே கலந்து சுவையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆர்வம் இல்லாமனாக்கா ஒன்றை போட்டிருப்போம், போடாம இருப்போம். இதுதான். அப்ப எனிவே ஏன் அப்படின்னா இந்த புலன்காட்சி, நம்மளுடைய புலன்காட்சியை பாதிக்கிறது இந்த ஆர்வம். அதே மாதிரி நம்மளுடைய தேவைகள், எனக்கு தேவை இதுதான் அப்படின்னாக்கா அந்த தேவை என்ன பண்ணும்னா அந்த புலன்காட்சியை நிர்ணயிக்கும். எனக்கு தேவை இல்லைன்னா கண்டிப்பா புலன்காட்சி இருக்காது. அப்போ புலன்காட்சியை பாதிக்கக்கூடியதாகவும், அதே மாதிரி சஜஷன், கருத்தேற்றம் அப்படின்னு சொல்லும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சஜஷன் இருக்கும்போது அதை சார்ந்து நமக்கு புலன்காட்சி வந்து அமைய வாய்ப்பு. இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொருத்தருக்கும் சில சமயங்கள்ல சில பேர் சொல்லுவாங்க எதிர்பார்ப்புகள் இல்லாம வாழணும் அப்படின்னு. ஆனா அது மாதிரி வாழணும் அப்படின்னாக்கா சக்சஸ் பண்றது கஷ்டம் சார். அதனால அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது, நீங்க எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது கண்டிப்பா வேணும். எல்லா இடங்கள்லயும் அட்லீஸ்ட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா கூட ஒரு மாடரேட்டாக எதிர்பார்க்கணும். எதிர்பார்ப்பே இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லாம இருந்தோம்னா புலன்காட்சி பாதிக்கக்கூடியதாக வாய்ப்பாக அமையும். அதனால ஆசிரியர்களே, புலன்காட்சியை நிர்ணயிக்கக்கூடிய அகக்காரணிகள் அல்லது புலன்காட்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னும், அதுக்கு அடுத்தது புறக்காரணிகள் அப்படின்னும் பார்த்திருக்கோம். இதனை தொடர்ந்து முர்ஃபி அல்லது மர்ஃபி. சொல்லுங்க சார். சார், இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன்ல தமிழ்ல பாத்தீங்கன்னா அகக்காரணி, புறக்காரணி ரெண்டுலயுமே மனநிலை கொடுத்திருக்காங்கல்ல சார்? அப்படி இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா அதை நான் எடிட் பண்ணிடுங்க.
இல்ல சார், இங்கிலீஷ்ல இல்ல. இங்கிலீஷ்ல வந்துட்டு 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் குடுத்திருக்காங்க. பட் அது இல்ல இல்ல தமிழ்ல மனநிலைமை. புறக்காரணிகள் நான் புறக்காரணிகள் என்னெல்லாம் சார் வரும் அது ஆக்சுவலா? இல்ல சார், நான் தான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேனே சார், இது வந்து இது இந்த பாக்ஸ் இங்க வந்ததால புறக்காரணியினுடைய பண்புகள் மறைஞ்சிடுச்சு சார். அதுதான் நீங்க கவனத்துல இருக்கிறத எடுத்து எழுதிருங்க அப்படின்னு நான் நியரஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் அதை தான் சார் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க கவனிக்கலையோ? கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு சார், அதான் கேட்டேன். இல்ல, நம்ம கவனித்தலை தீர்மானிக்கக்கூடிய காரணி புறக்காரணிகளே. அதுல 1 ஓகே சார். தூண்டலின் தன்மை அல்லது உருவ அளவு, 2 அடர்த்தி அல்லது செறிவு, 3 மாற்றம், 4 வேறுபாடு, 5 புதுமை, 6 இயக்கம் அல்லது அசைவு, 7 திரும்ப திரும்ப தோன்றுதல், 8 முழுமை பெற்ற உருவம் அப்படின்னு கவனித்தலை தீர்மானிக்கக்கூடிய 8 காரணிகள் நாம் கொடுத்திருந்தோம். அதே 8 காரணிகள் புலன்காட்சியும் நிர்ணயிக்குது சார். இது அதுக்கு ஓகே சார், அடுத்த தேங்க்யூ. தலைப்பு புலன்காட்சியினுடைய கூறுகள். அது அன்பார்ச்சுனேட்டா மெர்ஜ் ஆகி அந்த பக்கம் வந்ததால ஒரு கன்ஃபியூஸ். அதனால தான் நான் அதை கிளாரிஃபை பண்ணிட்டேன். எனிவே சார், புலன் உணர்வு, நரம்பு மண்டலம். ஏன்னா புலன் உணர்வு அப்படின்னு சொல்லும்போது புலன்காட்சியினுடைய கூறுகள். எனக்கு வந்து புலன் உறுப்பு செயல்படலை அப்படின்னா கண்டிப்பா புலன்காட்சி வருவதற்கு கொஞ்சம் கடினம். அதனால தான் பார்த்துருப்பீங்க. என்ன சார் அப்படின்னா, விஷுவலி சேலஞ்சு பர்சன், அதுக்கடுத்து ஹேரிங் இம்பேர்டு சில்ட்ரன், இவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் ஏன் கொடுக்குறாங்க? சில பேருக்கு தோணலாம், ஏன் ரிசர்வேஷன்லாம் தராங்க, இதனால போஸ்டிங் குறையுது, இங்க போகுது அங்க போகுதெல்லாம் சில பேருக்கு எதிர்மறையான சிந்தனை போகலாம். ஆனா கண்டிப்பா தரணும் சார் அவங்களுக்கு. கண்டிப்பா அவங்களுக்குன்னு தனி சிறப்பு தேர்வு கூட வச்சு அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், தவறே கிடையாது. ஏன்னா புலன் உணர்வு, ஒரு புலன் உணர்வு செயல்படலை அப்படின்னா அதை சார்ந்த புலன் காட்சி அமையாது சார். அப்போ இந்த புலன் காட்சி அமையலைன்னா அனுபவமே அவங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை சார். அப்போ பாருங்க, ஏன்னா அறிவினுடைய வாயில்களே இந்த 5 புலனுறுப்புகள் தான். அப்போ அந்த 5 புலனுறுப்புகளில் ஏதோ ஒரு புலனுறுப்பு செயல்படலைன்னும் போது கண்டிப்பாக அவர்கள் மனதளவில் எண்ணத்தின் அடிப்படையில் பின்தங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. லைக் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், தாழ்வு மனப்பான்மை அல்லது தாழ்வு சிக்கல். அதனால பெரும்பாலான விஷயங்கள் உளவியல் ரீதியான அணுகுமுறை தான் சார். அதனால பெரும்பாலும் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களுடைய குறைகளை சொல்லி ஐயோ பாவம் அப்படின்னு அவங்ககிட்டயே பேசக்கூடாது. அப்படி பேசணும்னா அது நேர்மையானது அல்ல. ஒரு ஒரு தாய்க்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல சென்சரி டிஃபெக்ட் இருக்கு, புலனுறுப்பு குறைபாடு இருக்கு அப்படின்னா அவங்ககிட்டயே உங்க பையனுக்கு இது மாதிரி ஆயிருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டு நம்ம பேசணும்னா வருத்தம் இன்னும் கூடுதலாகும். அதனால அவங்க கிட்ட அது மாதிரி பேசாம இருக்கிறது சிறப்பு. ஏன்னா எந்த மதரும் ஏத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஆறுதல் சொல்றன்ற பேர்ல கடவுள் உனக்கு வந்து வரமா கொடுத்துருக்கு, கடவுளா வந்திருக்கு, இப்படி எல்லாம் பேசுறாங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது. எனிவே, ஏன்னா சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆவாங்க. சரி சார். புலன் உணர்வு, அதுக்கடுத்து நரம்பு மண்டலம். நம்ம புலன் காட்சியினுடைய கூறுகளாக நரம்பு மண்டலம். ஏன்னா நரம்பு மண்டலத்தை பொறுத்தவரை நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம ஃபங்க்ஷனல் பேஸ்ட் ஆஃப் நியூரான் அப்படின்னும் போது சென்சரி நியூரான், தென் இன்டர் நியூரான், தென் மோட்டார் நியூரான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் சார். சென்சரி நியூரான்ஸ், இந்த சென்சரி நியூரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ரிசீவிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் என்விரான்மெண்ட், நம்ம சுற்றுச்சூழல்ல தகவல்களை பெறது எல்லாமே சென்சரி நியூரான்ஸ், புலன் நரம்புகள். இது எல்லாம் எங்க சார் இருக்கு அப்படின்னாக்கா, பிரசன்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சென்சரி ஆர்கன்ஸ், எல்லா புலனுறுப்புகள்லையும் இது இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் சார். அதனால தென் நெக்ஸ்ட் இன்டர்பிரேஷனுக்காக கனெக்டிங் நியூரான் ஆர் இன்டர் நியூரான், கனெக்டிங் நியூரான் ஆர் இன்டர் நியூரான், இணைப்பு நியூரான். அந்த இணைப்பு நியூரான் பிட்வீன் த சென்சரி அண்ட் மோட்டார். என்ன சென்சரி இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம், தென் என்ன ஆக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணக்கூடிய ஒரு விளக்கத்தை கண்டுபிடிக்கிறவங்க யாரு சார்னாக்கா கனெக்டிங் நியூரான் மோஸ்ட் ஆஃப் த அவர் பிரைன். நம்மளுடைய மூளையில அதிகபட்சமா எந்த நரம்பு செல் இருக்கும் அப்படின்னாக்கா அந்த இன்டர் நியூரான் தான் சார் இருக்கும். ஏன்னா ப்ராசஸிங் செயல்படு நிகழ்வு. அதனால நம்ம நரம்பு மண்டலம். அதுக்கு அடுத்ததாக நமது முந்தைய அனுபவங்கள், புலன் காட்சிக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருக்கோ அதன் அடிப்படையில புது புது தன்மைகள் வந்து தோன்றிக்கொண்டே இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அடுத்ததாக மனநிலை, நம்ம அந்த மைண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ஆர் ப்ளஷர் மைண்டு ஆர் அன்ப்ளஷர் மைண்டு, மகிழ்ச்சியான மனம், மகிழ்ச்சியின்மை.
அப்ப மகிழ்ச்சியான மனமானது புலன்காட்சி இயல்பாக நீங்க பார்த்திருக்கலாம். அக மகிழ்வாக இருக்கப்படும் போது புலன் உணர்வுகளும் மகிழ்ச்சி தெரியும் சார். கண்ணுல ஒரு பிரைட்னஸ் தெரியும். இல்ல பார்த்திருப்பீங்க. லைக் கேட்கிற விதத்துல ஒரு ஒரு ஆர்வம் வந்து வெளிப்படும். பேசுறதுல அப்படி ஒரு அந்த அந்த பேச்சிலே ஒரு மகிழ்ச்சி தெரியும். அப்ப இது என்ன சார்னாக்கா, அவங்களுடைய பிளஷர் மைண்ட், அவங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலையை குறிக்குது. சப்போஸ் அன்பிளஷர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மகிழ்ச்சி இன்மை அப்படின்றது. அப்ப மகிழ்ச்சி இன்மை இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பா வேற மாதிரியான செயல். ஓகே சார். நெக்ஸ்ட் புலன்காட்சி பற்றிய கோட்பாடுகள். புலன்காட்சி பற்றிய கோட்பாடுகள் பெரும்பாலான நம்ம உளவியல் தலைப்புகள்ல கோட்பாடுகளை நம்ம படிக்கிறோம். நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்ப அந்த கோட்பாடுகள் படிக்கும்போது இங்க இந்த கோட்பாடுகள் ரொம்ப எளிமை சார். கடினமே கிடையாது. எப்படி எளிமை அப்படின்னா, புறவய அகவய இடைவினை அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு. இப்ப புறவயம் அப்படின்றது என்னன்னா, புறக்காரணிகள் புலன்காட்சியை நிர்ணயிக்கிறது அப்படின்னு ஏமிஸ் என்றவர் குறிப்பிட்டார். ஏமிஸ் said that objective factors to determine perception அப்படின்றத ஏமிஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுதான் நம்ம புறவய கொள்கை. இல்ல ஹெப், முர்ஃபி, புருனர். மர்ஃபி ஆர் முர்ஃபி எங்க புலன்காட்சியின் கூறுகள்ல வந்து மர்ஃபின்னு எழுதியிருக்குமா, அது நம்ம பிரிண்டிங் எரரு. ஒன்று முர்ஃபி அல்லது மர்ஃபி அப்படின்றது. இப்போ அங்கே மர்ஃபின்னு எதுனா இங்கே வேணா அந்த மர்ஃபி வந்து 3 மாத்திருங்க. முர்ஃபி முர்பி. எம்யூஆர் பிஹெச்ஒய், எம்யூஆர்பிஹெச்ஒய் ஆங்கிலத்தில் முர்ஃபி அப்படின்னு சொல்லலாம் ப்ரொனவுன்சியேஷன் தமிழில். அப்போ எனிவே ஹெப், அதுக்கடுத்து முர்ஃபி, புருனர். இப்போ ஹெப் வந்து என்னன்னா அகவய கொள்கை. ஹெப் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள். ஹெப் கவனம் பெருமூளையினுடைய கவனம் என்பது பெருமூளையுடன் தொடர்புடையது. குட். ஹெப்ன்றவரு கவனத்துல கவனமானது பெருமூளை அப்படின்றது அல்லது அதனோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னவர் தான் சார். அவரே தான் இங்க சப்ஜெக்டிவ். அப்பனா மூளை என்றது ஒரு இன்டர்னல் இல்லை, ஒரு இன்டர்னல் ஃபேக்டரா எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல கூட நீங்க ரிலேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இடைவினை கொள்கை. வெர்னர், அதுக்கடுத்து பியாஜே. புரூனர் வந்து நம்ம கிளியரா படிச்சிருக்கோம். புரூனர் வந்து கான்செப்ட் ஃபார்மேஷன், கருத்து உருவாக்கம். பியாஜே படிக்க போறோம், அறிவு வளர்ச்சி கோட்பாடு. வெர்னர் படிக்க போறோம் எங்க சார்னா நுண்ணறிவுல படிக்க போறோம். என்ன சொன்னாருன்னு சொல்ல முடியுமா? நுண்ணறிவுல இவரு நுண்ணறிவை வளரும் மரத்திற்கு ஒப்பிட்டவர். வெரி குட். ஆனா அந்த கோட்பாட்டின் பெயர் விளக்கம். சூப்பர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த கோட்பாட்டின் பெயர் சில சமயங்களில் விளக்கம் தெரிஞ்சு அந்த விளக்கத்திற்கு உண்டான கோட்பாட்டின் பெயர் தெரியாம இருக்கும்போது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல விளக்கத்தை வந்து கொஸ்டினா அமைச்சிருப்பாங்க, ஒரு ஒண்ணுத்துல பார்த்தா அதனுடைய தலைப்பு கேட்டிருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்டா நமக்கு வேறு மாதிரி ஆப்போசிட் ஆகும்போது மார்க் வந்து குறைய வாய்ப்பு இல்ல சார். நீங்க யூஸ் பண்ணிட்டா சொல்லுங்க சார். கொஞ்சம் நான் யூஸ் பண்ணட்டாமா சார்? சிலதெல்லாம் தமிழ்லயே சொல்றீங்க, கோட்பாடு அந்த மாதிரி நிறைய சொல்றீங்க. அதுல இங்கிலீஷ்லயும் சொல்லுங்க சார், எனக்கு புரியல சார். நுண்ணறிவு அடுக்குநிலை கோட்பாடு. படிநிலை கோட்பாடு. அது என்னன்னா ஹைரார்கியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைரார்கியல் இன்டெலிஜென்ஸ், வரிசைகரமான நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். வெர்னர் வந்து இங்கிலீஷ்லயும் வெர்னர் தான் நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட். இங்கே தான் நம்ம இன்ட்ராக்ஷன் தியரி அப்படின்னு சொல்றோம். அப்போ வெர்னருடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னாக்கா, லைக் இந்த ட்ரீயோடு ரிசம்பிள் பண்ணுவார். அந்த மரத்தோடு வந்து ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அதனால இதை ஸ்ட்ரக்சரல் ஹைரார்கியல் பேஸ்டு வரிசைகரமான நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரீகால்க்காக சார். நுண்ணறிவை வளரும் மரத்துடன் ஒப்பிட்டவர் சிரில்பர்ட் வரமாட்டாராங்க சார்? சிரில்பர்ட் அண்ட் வெர்னர் ரெண்டு பேருமே. ஓகே ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ.
அதனால நம்ம இங்க ஆப்ஜெக்டிவ் தியரி, சப்ஜெக்டிவ் தியரி, இன்ட்ராக்ஷன் தியரி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆப்ஜெக்டிவ் தியரினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், இன்ட்ராக்ஷன்னா பிட்வீன் த ஆப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் டு டிட்டர்மின் பெர்செப்ஷன் அப்படின்னு பார்த்துடுறோம். இது அக்கார்டிங் டு பியாஜே அண்ட் வெர்னர், பியாஜேவும் வெர்னர் அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா விதிகள். பெரும்பாலும் லாஸ்ட்ல வந்து நம்ம பிஜிடிஆர்ல கேட்டிருக்காங்க கோட்பாடை விட விதிகள். அப்போ லாஸ்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது யூஸ்வலாக நம்ம கோட்பாடு விதி ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நம்மளும் வந்து யூஜியில் பிஜிலாம் படிச்சிருப்போம். தேரின்னு பார்ப்போம், லாஸ்ன்னு பார்ப்போம். என்ன ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்ல முடியுமா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லாஸ் அண்ட் தேரிஸ்? ரெண்டும் ஒண்ணா? வெறும் இது எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அவ்வளோதான் சார். குட். சார் வந்து பாயிண்ட் அவுட் என்னன்னா அன்ப்ரூவ்டு வந்து தேரின்னு சொல்லுவோம், ப்ரூவ்டு வந்து லாஸ்ன்னு சொல்லுவோம் சார். விதி அப்படின்றது அது என்ன அப்படின்றத தீர்மானிக்கப்பட்டது. அப்போ லைக் அதை வந்து ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லுவோம், அது அன்ப்ரூவ்டுன்னு சொல்லுவோம் சார். அதன் அடிப்படையில் பெரும்பாலும் நமக்கு லாஸ் வந்து கேட்குறாங்க சார், விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக தேர் ஆர் 5 kinds ஆஃப் லா. 5 வகையான விதிகள் இருக்கு. கண்டிப்பா நம்பரை கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது மாதிரி ஆஸ்பெக்ட்ல கேட்டதே இல்லை. அட்டென்ஷன்ல வேணா கேட்குறாங்க, அட்டென்ஷன்ல, ஏன்னா நம்ம இந்த ஹேபிச்சுவல் இருக்கிறதால கேட்குறாங்க. சரி சார். எனிவே நீங்க நம்ம லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன், அதுல லா ஆஃப் ப்ராக்னன்ஸ் ஆர் முழுமை காட்சி விதி அப்படின்னு சொல்றோம். முழுமை காட்சி விதி இது பெரும்பாலும் என்ன அப்படின்னாக்கா பொருட்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகளை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணப்படுது அப்படின்னா நம்ம மைண்டு ஃப்ராக்னன்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா லைக் பிக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மனிதனுடைய முகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது தனித்தனியாக பார்க்கும்போது ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்கடுத்து ஸ்கொயர் இருக்கு, ஆஃப் சர்க்கிள் இருக்கு, தென் சர்க்கிள், தென் ஒரு லைன் இருக்கு. இதுதான் இது தனித்தனியாக பார்க்குறோம். ஆனால் இதை முழுமைப்படுத்தப்படும் போது நமக்கு ஒரு காட்சியாக மாறுது, ஒரு பெர்செப்சுவல் மாறுது. அப்போ மேபி இது லா ஆஃப் ப்ராக்னன்ஸ். பெரும்பாலும் நம்ம மைண்ட் வந்து லா ஆஃப் ப்ராக்னன்ஸாக இருக்குமா, எங்கெல்லாம் சிதறி இருக்கோ அதை ஒன்றா சேர்த்து ஒரு உருவ அமைப்பை கொடுக்கும் அப்படின்றாங்க. ஆனால் எப்பொழுதும் நம்ம மைண்ட் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு தென் கன்வர்ஷன் டு ஹோல். அப்போ முதல்ல வந்து சிறு சிறு பகுதியாக பார்க்குமா, அதுக்கடுத்தது முழுமைப்படுத்தி கொள்ளும். அதுதான் முதல் விதியாகும். அடுத்ததாக லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. லா ஆஃப் ப்ராக்சிமிட்டின்றத நம்ம அண்மை விதி, பொருள்களுக்கு இடையே உள்ள நெருக்கம், லைக் இன்டிமேசி பிட்வீன் த ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட். ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கத்தின் அடிப்படையில். எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, இங்கே பாருங்க 4 parallel லைன்ஸ் இருக்கு சார், இல்லை 2 பாரா 4 லைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ABCDEFG அப்படின்னு வச்சு போடுறோம். ஆனால் இது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணும்போது நம்ம மைண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன், வெர்டிக்கல் லைன். அந்த செங்குத்தான கோடுகளினுடைய ஒவ்வொரு கோட்டுக்கு இருக்கக்கூடிய இடைவெளியின் அடிப்படையில் நம்ம மைண்ட் வந்து இந்த அண்மை என்ற ஒரு தன்மை உருவாகுது. அண்மை, ப்ராக்சிமிட்டி. நம்ம கூட ஜுவாலஜியில் நெப்ரானை பற்றி படிச்சிருப்போம். அப்போ நெப்ரானுடைய ஸ்ட்ரக்சரில் பிசிடி, ப்ராக்சிமல் கன்விலேட்டட் டியூபுல் அப்படின்னும் தென் டிஸ்டல் கன்விலேட்டட் டியூபுல்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் சார். அது அந்த வேர்டு தான் இங்கேயும் நம்ம பயன்படுத்துகிறாங்க. ப்ராக்சிமிட்டின்றது அண்மை அல்லது நெருங்கிய தன்மை அப்படின்னு சொல்லுவோம். தென் தொடர்ச்சி விதி, லா ஆஃப் கண்டினியூட்டி. இந்த லா ஆஃப் கண்டினியூட்டி நம்ம மைண்ட் என்ன பெர்செப்ஷுவல் பண்ணுது அப்படின்னாக்கா டாட்ஸாக இருக்கிறத லைனாக பெர்செப்ஷுவல் பண்ணும் பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ். நம்ம தொலைவின் அடிப்படையில் புள்ளிகளை ஒரே திசையில் பார்த்தல், புள்ளிகளை வந்து நம்ம ஒரே ஒரு சேம் டைரக்ஷனில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த டாட்ஸ் எல்லாமே நமக்கு லைனாக தெரியும். எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஃபோட்டோ காப்பி, சாஃப்ட் காப்பி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மேக்னிஃபை பண்ணிக்கிட்டே இருங்க, ஃபைனலாக நமக்கு டாட்ஸ் தான் கிடைக்கும் சார். அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பிக்சராக நமக்கு தெரிய வாய்ப்பு. அப்போது இது நம்ம மைண்டில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த மைண்டில் அந்த பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லா ஆஃப் சிமிலாரிட்டி, ஒப்புமை விதி.
அப்போ இந்த லா ஆஃப் சிமிலாரிட்டி, இந்த ஒப்புமை விதின்றது லைக் பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி. அதனால தான் மேக்ஸிமம் நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் யூஜி பிஜி நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம். அப்போ பெரும்பாலும் என்னென்னா டிஃப்ரென்ஷியேட்டு சிமிலாரிட்டி அந்த ஆஸ்பெக்டில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம பிஜிடிஆர்பியில் கூட 1 மார்க்கில் நிறைய இடங்கள்ல எங்கெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் இருக்கோ சிமிலாரிட்டிஸ் இருக்கோ அங்கே என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. நம்ம பெரும்பாலும் பிஜிடிஆர்பியில் ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த நீட் போன்ற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, அசெஷன், ரீசன் அப்படின்னு போடுவாங்க. அதெல்லாம் எங்கே சார் எடுக்க முடியும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி ஆர் டிஃபரன்ஷியேட், ஒற்றுமைகளின் அடிப்படையில் அல்லது வேற்றுமைகளின் அடிப்படையில் எடுக்க வாய்ப்பு. அதனால ஆசிரியர்களே இந்த படத்தை பார்த்தா தெரியும், ஸ்கொயர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார். பாருங்க, ஸ்கொயர் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஆர்டின்னு, இப்போ அது அடிப்படையில் வேர்ட்டிக்கல் ஹரிசாண்டலாகவும் மாற்றி ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு ஷார்ட் அவுட் பண்ணோம் சார். அப்போ இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா சிமிலாரிட்டி, அது வந்து நம்ம ஒப்புமையின் அடிப்படையில் தான் இதை செய்யப்படுது. ஆனால் இந்த ஒன்னோட ஒன்று கார்லேட் பண்ணி பார்க்குறோம் இல்லை, இதை ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அப்ளை பண்ணக்கூடாது. அந்த பையன் நல்லா படிக்கிறான், நீ சரியா படிக்கல அப்படின்னு பண்ணோம்னா குழந்தைக்கு கோவம் தான் வரும் சைக்காலஜிக்கலாக. இது எங்கே பார்க்கணுமோ அங்கே மட்டும்தான், லைக் எமோஷனல் பேஸ்டில் பார்க்கக்கூடாது. சரி சார். எனிவே அடுத்து வந்து லா ஆஃப் க்ளோஷர், அது தமிழில் வந்து பூர்த்தி செய்தல் விதி. டிஸ்கனெக்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவரி எட்ஜ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஸ்கொயர். இங்கே நம்ம சதுரத்துலையும் முக்கோணத்துலேயும் அதனுடைய கோணங்கள் பகுதியில் ஒட்டலை சார். ஆனால் இருந்தாலும் நம்ம மைண்ட் என்ன பர்செப்ஷன் பண்ணுது, முக்கோணம்னும் சதுரனும் பண்ணுது சார் இல்லை. அப்போ இதனுடைய வேறு பெயராக இதை மூட்ட விதி அப்படின்னும் சொல்லலாம். பூர்த்தி செய்தல் அல்லது மூட்ட விதி அப்படின்னு நீங்கள் தமிழ் பக்கத்தில் இதில் பெரும்பாலும் மூட்ட விதி அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லை. புலன்காட்சி குறுகிய இடைவெளியை பூர்த்தி செய்து பார்த்தல். ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்க, அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். சில சமயங்களில் இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க. பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அடர்த்தி கம்மியா இருக்கும் சார், ரொம்ப தொலைவில் போய் பார்த்தோம்னா ஃபுல்லா அடர்த்தியா இருக்கிற மாதிரியே தெரியும். இதுதான் அப்போ அந்த நிகழ்வுகள் நம்ம பூர்த்தி செய்தல் விதியாக பார்க்குறோம். அதனால ஆசிரியர்களே முழுமை காட்சி விதியில கேட்கலாம், அல்லது அண்மை விதியில கேட்கலாம், அல்லது தொடர்ச்சி விதியில கேட்கலாம், அல்லது ஒப்புமை விதியில கேட்கலாம், அல்லது பூர்த்தி செய்தல் விதியில கேட்கலாம் சார். லா ஆஃப் ப்ராக்னன்ஸு, லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி, ஆர் லா ஆஃப் கண்டினியூட்டி, ஆர் லா ஆஃப் க்ளோஷர். இப்போ இந்த லா ஆஃப் ப்ராக்னன்ஸினுடைய அதர்வைஸ் கால்டு என்னவா இருக்கலாம் சார்? முழுமை காட்சின்னு இருக்குதா, அந்த ப்ராக்னன்ஸ்னு இருக்கா, அதர்வைஸ் கால்ட் ஆஃப் ப்ராக்னன்ஸ். கெஸ்டால்ட் தியரி. வெரி குட் சார், கெஸ்டால்ட் சார். அதனால நம்ம சப்போஸ் நம்ம டிஆர்பியில் கெஸ்டால்ட்னு கேட்கலாம். அப்போ மெட்டீரியல்ல கெஸ்டால்ட் இல்லை அப்படின்னு நம்ம எதிர்மறையான சிந்தனை போகக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ப்ராக்னன்ஸ் ஆர் கெஸ்டால்ட், நம்ம கெஸ்டால்ட் அப்படின்றது ஒரு ஜெர்மன் டேர்ம் அப்படின்னு படிச்சிருக்கோம் சார். அதனுடைய விச் இஸ் மீனிங் ஆஃப் கெஸ்டால்ட் அப்படின்னா கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன் அப்படின்றது தான் நம்ம கெஸ்டால்ட், முழுமை காட்சி அப்படின்னு சொல்கிறோம் சார். அதனால் இங்கே நம்ம கேட்கலாம் ப்ராக்னன்ஸ்லையோ இல்லை கண்டினியூட்டிலையோ இல்லை க்ளோஷர்லையோ வேறு லா ஆஃப் ப்ராக்சிமிட்டியோ என்னென்னா பொருள்களுக்கிடையே உள்ள நெருக்கம் குறிப்பிடுவது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் முழுமை காட்சி, பியில் அண்மை விதி, சியில் தொடர்ச்சி விதி, டியில் பூர்த்தி செய்தல் விதி அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா கரெக்டான ஆன்சரு அண்மை விதி அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா பொருட்களுக்கிடையே உடைய நெருக்கம் அப்படின்னு. இதுவே வந்து ஒரே திசையில் லைக் யூனிட் டைரக்ஷன், யூனிட் டைரக்ஷன் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த யூனிட் டைரக்ஷன்ன்றது நம்ம ஜுவாலஜியில் கூட என்விரான்மெண்டல் சயின்ஸில் ஒரு இடம் படிச்சிருக்கோம். அது எதுன்னு சொல்ல முடியுமா? எனர்ஜி ஃப்ளோ. வெரி குட், வெரி குட். எனர்ஜி ஃப்ளோ. நம்ம எனர்ஜி ஃப்ளோவை படிச்சிருப்போம். யூனிட் டைரக்ஷனல், யூனிட் டைரக்ஷனல் ஜஸ்ட் ஒரு கார்லேட் பண்ணிக்கிறதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. கார்லேட் ஆகலைன்னாலும் ஒரி பண்ண தேவையில்லை, மீண்டும் நீங்கள் லேர்ன் பண்ணுங்க, தவறே கிடையாது. அப்போ எனிவே இந்த இடத்துல நமக்கு லா ஆஃப் ப்ராக்னன்ஸ், ப்ராக்சிமிட்டி ஆர் கண்டினியூட்டி ஆர் சிமிலாரிட்டி ஆர் க்ளோஷர் அங்கே கேட்கலாம் சார்.
அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன். ஏன்னா அகமத்துல போர்ஷன் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இல்லைன்னா எரர்ல வந்து கேட்கலாம் சார். எரர்ஸ் இன் பர்செப்ஷன். நமக்கு வந்து தவறுகள் நடக்குது புலன் காட்சியில. அதனாலதான் நம்ம இந்த லால பாத்தீங்கன்னா தெரியும். அந்த லால நீங்க பார்க்கும்போது கண்ணால் பார்க்கறதும் போய் காதால் கேட்கறதும் போய் அப்படின்னு சட்டத்தின் அடிப்படையில இருக்கும். அதுக்கு ரீசன் இதுதான் சார். அப்ப ரீசன் இதுதான் இருக்கலாம். சைக்காலஜிக்கலா ஒருத்தர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அவங்க சொல்றது கேட்டு ஒரு கரெக்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம பனிஷ்மெண்ட்ன்றது கொஞ்சம் தவறானதுதான். சரி சார். எனிவே இங்க புலன் காட்சியில் ஏற்படும் பிழைகள் எரர்ஸ் இன் பெர்செப்ஷன்ல நீங்க தமிழ் புத்தகத்துல படிக்கும்போது 2 தான் படிச்சிருப்பீங்க சார். ஒன்னு இல்லூஷன், இன்னொன்னு ஹாலுசினேஷன். இப்ப கூடுதலா டெலூஷனை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். திரிபு காட்சி, இல்பொருள் காட்சி, மாற்று தோற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம திரிபு காட்சி தமிழ்ல நீங்க திரிபு காட்சின்னு பார்க்கும்போதும் ஈஸியா புரியும். இங்கிலீஷ்ல இல்லூஷன்ன்றது மிஸ் இன்டர்பிரேஷன், சாரி மிஸ் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மிஸ் பெர்செப்ஷன் ஆர் இல்லூஷன் அப்படின்னா என்ன, தூண்டலை தவறா புரிஞ்சுக்கிறோம். அப்போ உட்பொருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா புலன்காட்சியின் பிழை அப்படின்னு சொல்றாரு. பெர்செப்ஷனல் எரரை அவர் ஸ்ட்ரைட்டாவே அது இல்லூஷன் தான்ட்டாரு. அதுக்கடுத்து கென்ட்லர் அப்படின்றவர் இயற்பிய அளவீட்டிற்கு உள அளவீட்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை திரிபு காட்சி இல்லை பிசிக்கல் மெஷர்மெண்ட்டுக்கும் தென் சைக்கோ மெஷர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் தவறான புலன் காட்சியினை குறிக்கிறதுக்கு பேரு நம்ம திரிபு காட்சி. மிஸ் பெர்செப்ஷன் ஆர் மிஸ் இன்டர்பிரேஷன் ஆர் ராங் இன்டர்பிரேஷன், தவறுதலாக விளக்கம் கண்டுபிடிக்கிறது, உண்மை நிலையோடு ஒத்து போகாதது, அதுதான் புலன் காட்சி. தூண்டலை தவறாக புரிந்து கொண்டோம்னா அதுதான் திரிபு காட்சி அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளை வேறொரு பொருளாக உணர்தல் திரிபு காட்சி. அப்போ இதுல ஏதாவது ஒன்றை உங்க கொஸ்டின்ல பிரேம் பண்ணி ஆப்ஷன் ஏ திரிபு காட்சி, பில இயக்க திரிபு காட்சி, சாரி இல்பொருள் காட்சி, சில மாற்று தோற்றங்கள், டில ஆல் த அபோ அப்படின்னு கேட்கலாம் சார். அப்படி கேட்கும்போது சரியான ஆன்சர் என்னன்னா திரிபு காட்சி. எடுத்துக்காட்டாக நீங்க பிஎட் படிக்கும்போது கூட பார்த்துருப்பீங்க, இரவு நேரத்துல கிணற்றில் கிடக்கும் கயிற்றை மிதித்து விட்டு அச்சம் காரணமாக நான் வந்து பாம்பு மதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஃபியர்னஸ். சில சமயங்கள சில பேர் பார்க்கலாம், அந்த அது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறதே பார்த்து பாம்போ அப்படின்னு நினைப்பாங்க, பயப்படுவாங்க. அந்த பாம்பை கண்டு பயந்தவர்கள் சப்போஸ் அப்பப்போ பாம்பை பார்த்து பயந்தாங்கன்னு வச்சுங்களேன், நேரடியா சப்போஸ் காட்டு பகுதியில் போயிட்டு வராங்க, கழனிங்களுக்கு போய் வராங்க, அப்போ கண்டிப்பாக பாம்புங்க பார்க்க வாய்ப்பு. அது திரும்ப திரும்ப பார்த்து அது பயமாக மாறிச்சுன்னா கடைசி அது மாதிரியான ஒரு சாயல் இருக்கிறத பார்த்தா கூட அது பாம்பா இருக்குமோ அப்படின்ற எண்ணம் தோணும். காரணம் வந்து என்னன்னா இல்லூஷன் ஆயிடுச்சு சார். அதை நம்ம தான் என்ன பண்ணணும், ரியலுக்கும் தென் அன்ரியாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஷியேட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வேற யாரு சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. அப்பனா என்ன, நமக்குள்ளார அந்த பயம் போகணும். அந்த பயம் போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜுவாலஜின்றதால பிரச்சனையே இல்லை. பாய்சனடு நான் பாய்சனடு ஸ்னேக் அப்படின்னு படிச்சிருப்போம். விரியன்ஸு தென் கோப்ரா, இந்த ஸ்பீசிஸ்ல மட்டும்தான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ், மற்றது எல்லாமே நான் பாய்சனஸ். அதனால அந்த ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளார தோன்றும் போது ஊரளவுக்கு அவங்கள விட்டு பயம் போகும். அதுதான் விஷயம். அதனால இந்த இடத்துல நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம் சார். அப்படியும் இல்லைன்னா எடுத்துக்காட்டாக பார்வை திரிபு காட்சி, கேட்டல் திரிபு காட்சி, இதெல்லாம் நமக்கு புக்ல கொடுத்துருந்தாங்க. தொலைந்த உலோக நாணயத்தை தேடுபவனுக்கு கீழே கிடக்கக்கூடிய பளபளப்பான தகடு கூட காசு போல தோன்றும். இது வந்து பார்வை திரிபு காட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேட்டல், பக்கத்து அறையில் யாரோ ஒருவர் பேசுவது போல் கேட்கிறது. யாருமே கதவை தட்டிருக்க மாட்டாங்க, ஆனா தட்டினாங்க அப்படின்னு போய் கதவை திறப்பாங்க. ஜன்னல் வந்து சாத்தியே இருக்காது, ஆனா சாத்தின உணர்வு இருக்கும். ஜன்னல்ல யாரோ எட்டி பார்க்கறாங்கன்னுவாங்க. அவங்க எல்லாம் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிசாசு பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆன்மீகவாதி கிட்ட போறாங்க.
அவங்களும் என்ன பண்றாங்க, சாட்டையை எடுத்து 10 அடி அடிக்கிறாங்க. சரியாயிடுது சார். ஆமா சரியாகும் தான். வலி. அந்த வலியால சரியாயிடும். ஆனா, அந்த ட்ரீட்மெண்ட் ஏற்புடையது அல்ல. இவங்க சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தானே. கவுன்சிலிங் குடுத்தா போதும் சார். அதனால இந்த இடத்துல அந்த கேட்டல் திரிபு காட்சி, அப்படி இல்லைன்னா அவங்களே நேரடியா அதை உணரணும். சப்போஸ் யாருமே கதவை தட்டல, ஆனா தட்டின உணர்வு வந்துடுச்சு. அப்ப என்ன பண்ணணும், மத்தவங்க கிட்ட சொல்றதை விட எந்திரிச்சு போய் நம்மளே பார்க்கணும், சர்ச் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ, வெளியில போயிட்டு கேட் வரையிலும் கூட போய் பார்த்துட்டு யாருமே இல்லை, அப்போ நம்ம கிட்ட தவறு அப்படின்றத ஒரு ரியலைசேஷன் ஆச்சுன்னா ஈஸி டு கம் அவுட். ஈஸியா நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடலாம். அப்ப எனிவே அந்த இடங்கள்ல இருக்கலாம். இல்லை இரவு நேரத்துல செல்லும்போது மரங்கள் ஓடுவது போல் தோன்றக்கூடிய, சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். ரயில் எல்லாம் பார்த்துருக்கலாம். பக்கத்து ட்ரெயின் வந்து கிளம்பிச்சு அப்படின்னாக்கா நகர்ந்துச்சுன்னா நம்ம நகர்ற மாதிரி, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க நல்லா பார்ப்பாங்க. நம்மள வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதனால அந்த எண்ணம் தோணாது. அதனால தான் குழந்தைங்க எல்லாமே பெரும்பாலும் அந்த விண்டோ சீட் வந்து பெரும்பாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க குழந்தைங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா விட மாட்டாங்க. கேட்டா கை வந்து நீட்டுவான், அதனால ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆகலாம் அப்படின்னா. ஆனால் யூஸ்வலாக குழந்தைய வந்து ஜன்னல் ஓரம் உட்கார வைக்கணும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அந்த குழந்தைக்குள்ளார ஒரு ரியாலிட்டி வரணும். இல்லை நம்ம வந்து பர்செப்ஷன் ஆயிடுது அப்படின்றத அந்த குழந்தை கண்டறியறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். லைக் எப்படி வந்து அந்த லேர்னிங் சுச்சுவேஷனை நம்ம ப்ரொவைட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த இல்லூஷனுக்கும் நம்ம இப்போ சில சமயத்தில் பார்க்கலாம். ரயில்வே ட்ராக் பார்த்துருப்பீங்க. நம்ம லாங் ஷாட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ட்ராக் வந்து ரெண்டுமே ஒன்னோடு ஒன்று இணைஞ்ச மாதிரி இருக்கும் சார். ரீசன் என்ன அப்படின்னாக்கா அது இல்லூஷன். அதுக்கு அந்த ரியாலிட்டி குழந்தைங்க புரிஞ்சுக்கணும் தானே, அதுதான் விஷயம். அதுக்கடுத்தது இல்பொருள் காட்சி. இங்க தமிழ்ல தெளிவா இருக்கு. இல் பொருள் காட்சி. இல்லைன்னா இல்லைன்றோம், பொருள் இல்லாத பொருளை இருக்கிறதா உணருது. ஷார்ட்டா பாருங்களேன், இல்லாத பொருளை இருப்பதாக உணருது. ஹாலுசினேஷன். இங்கிலீஷ்ல என்ன தெரியுங்களா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்டிமுலஸ். இல்ல, ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்டிமுலஸ் லீட்ஸ் டு ரெஸ்பான்ஸ். எப்போதும் ஒரு தூண்டல் தான் துலங்களை ஏற்படுத்தணும். ஆனா இங்க என்ன ஆகுனா, தூண்டலே இல்லை, ஆனா துலங்கள் மட்டும் கிடைக்கும் சார். இல்லை, அப்போ இங்க நமக்கு ஹாலுசினேஷன் அப்படின்றது எந்த விதமான தூண்டலும் இல்லாமல் ஏதோ ஒரு தூண்டல் இருப்பது போல் ஒரு உணரும் நிகழ்வு. அதுதான் நம்ம இல்பொருள் காட்சி. சில சமயங்கள நமக்கு இந்த திரிபு காட்சியில முல்லர் லயர் ஜோல்னர், நீங்க பிஎட் படிக்கும்போது எக்ஸ்பிரிமெண்ட், சைக்காலஜி எக்ஸ்பிரிமெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு எழுதிருப்பீங்க. மேக்சிமம் நம்ம யூனிவர்சிட்டிங்கள இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வைப்பாங்க சார். ஸ்கேல் ஒன்று இருக்கும் பேக் சைடில், ஃப்ரண்ட் சைடில் வந்து ஏரோ மார்க் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் ஏரோ மார்க் பார்த்து ஸ்கேலை நகர்த்தி கரெக்டான டிஸ்டன்ஸ் நம்ம வைக்கணும். முல்லர் லயர் ஆர் ஜோல்னர் அவங்க கண்டுபிடிச்ச அந்த டிவைஸு. அந்த டிவைஸ் வந்து இல்லூஷன் டிவைஸு. இல்லை அப்படின்னாக்கா அந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன், இது வந்து ஏரோ மார்க் வந்து இன்வர்ட் அவுட்வர்டு, உட்குவிந்த ஒரு ஏரோ மார்க் இருக்கு, அதுக்கடுத்து வெளிக்குவிந்த ஏரோ மார்க். ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் கேட்க விடும்போது கண்டிப்பா இதோடு இது டிஃபர் பண்ணும்போது இது லென்த் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது டிவேட் ஆன ஏரோ, ஆனால் ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணது யாருன்னா முல்லர் லயர் ஆர் ஜோல்னர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைனு. வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைன் அதுவும் முல்லர் லயர் ஜோல்னர் தான் சார். நெக்ஸ்ட் இல்பொருள் காட்சி. இல்லாத பொருளை இருப்பதாக நினைத்தல். அது ஏதோ ஒரு தூண்டல் இருப்பதாக உணர்வது இல்பொருள் காட்சியாக இருக்கலாம். இல்லாத ஒன்றினை இருப்பதாக பார்க்கறது இல்பொருள் காட்சி. நமது உள்ளத்தில் காணப்படக்கூடிய அச்சங்கள், ஏன் இது ஏற்படுது ஹாலுசினேஷன் அப்படின்னா ஃபியரா இருக்கலாம் சார், அச்சங்கள் அப்படின்றோமா. அதுக்கு அடுத்தது போராட்டம்ன்றது கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்வம். பேய் படமே பார்க்குற ஆர்வம் வந்ததுன்னா கண்டிப்பாக அது மாதிரி எண்ணம் வந்துடும் இல்லை, அதுதான் விஷயம். ஆனால் சேனலில் சில சமயங்களில் அதை சார்ந்த ஒரு ஒளிபரப்புங்க பண்ணிட்டு இருக்காங்க.
எது உண்மை இல்லைன்னு தெரியுதோ அதை தான் மீண்டும் மீண்டும் காமிக்கிறாங்க சார். அது என்ன விஷயம் இன்னும் தெரியல. ஏன்னா மாஸ் மீடியான்றது ஒன் ஆஃப் த அதனால நம்ம இல்பொருள் காட்சி கேட்கலாம். இல்பொருள் காட்சியில கேட்கறது. சில சமயங்கள் என்னன்னாக்கா இந்த திரிபு காட்சியில 5 வகை இருக்கு சார். அந்த 5 வகை எப்படி சொல்றோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த 5 சென்சரி ஆர்கன்ஸ். நம்ம 5 புலனுறுப்புகள் இருக்குங்களா, அதை வச்சுதான் பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடு உணர்வு. இந்த 5லையுமே என்ன இருக்கும்னா தவறுகள் இருக்கும் சார், எரர் இருக்கும். அதெல்லாம் வந்து திரிபு காட்சின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ஹாலுசினேஷன்ல காட்சியே இல்லை, இருக்கிற மாதிரி உணர்வு. எதையுமே கேட்கல, கேட்ட மாதிரி ஒரு உணர்வு. எதையுமே சுவைக்கல, சுவைத்த மாதிரி உணர்வு. எந்த ஸ்மெல்லும் பண்ணல சார், அவனா ஸ்மெல் பண்ண மாதிரியான ஒரு உணர்வு இல்லை. அதே மாதிரி யாருமே நம்மளை தொடலை, ஆனால் தொட்ட மாதிரியான ஒரு உணர்வு. சப்போஸ் சில சமயங்களில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆணை இந்த ஆள் என்னை டச் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே சீட்ல யாரெல்லாம் உட்காந்துருக்காங்களோ அவங்களாம் எந்திரிச்சு அந்த ஆண் மகனை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் அடிப்பாங்க கூட. ஆனால் அது கரெக்டாக என்னன்னு நம்ம சர்ச் பண்ணாமல் அது மாதிரி பண்ணக்கூடாது. சப்போஸ் அந்த பெண்ணுக்கு இந்த ப்ராசஸில் ஹாலுசினேஷன் இருந்ததுன்னா, டச்சிங் ஹாலுசினேஷனு, அப்போது யாருமே தொடலை, தொட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்குதுன்னு சொன்னதால சில சமயம்லாம் பார்க்கலாம். ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, நேரடியாக வந்தவொடனே அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் இது மாதிரி பேசினான், எதிர்த்து வீட்டுக்காரர் பண்ணு இது மாதிரி பேசினாங்கன்னா இவர் வந்த கோவத்தில் அங்கே போய் சண்டை போடுவார். அப்புறம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அது மாதிரிலாம் எதுவுமே பேசவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, ஆனால் பார்த்தாங்கன்னுவாங்க. அப்போ கண்டிப்பாக இவங்க வந்து ஹாலுசினேஷனில் இருக்காங்க சார். அதனால் எனிவே இல்பொருள் காட்சி இல்லாத பொருளை இருப்பதாக ஒரு உணர்தல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதனால் அந்த காணல், நீங்கள் தமிழ் புத்தகத்தில் காணல் நீர் பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த இல்பொருள் காட்சி, அதுக்கடுத்து மாற்று தோற்றங்கள், இதை அந்த மாயத் தோற்றம், அந்த நடுநீ சீல் பேய்களின் சலக்கை யோசையை கேட்டல் மாயத் தோற்றம் அப்படின்னு சொல்கிறோமா. தவறான நம்பிக்கை, இல்லாத பொருளின் மீது நம்பிக்கை, இதை தான் மாய தோற்றங்கள்னாலும் தவறான நம்பிக்கை, அன்பிலீவ்டு இல்லை, தவறான நம்பிக்கை, இல்லாத பொருளின் மீது நம்பிக்கை, இது மாதிரியான செயல் தான் நம்ம டெலூஷன் அப்படின்றோம். அன்பார்ச்சுனேட்டாக அலைன்மெண்ட் பண்ணும்போது இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல சார், லாஸ்ட் பாயிண்ட்ல மாய தோற்றம்னு இருக்கா, இந்த மாய தோற்றம்ன்றது இந்த மாய தோற்றத்துக்கு கீழே வரணும் சார். அது மட்டும் ஒரு சேஞ்ச் பண்றேங்க. மாய தோற்றங்கள்னு இருந்து அதுக்குண்டான விளக்கம் எங்க இருக்குன்னா அதுக்கு மேல இருக்கு பாருங்க. மாய தோற்றம்னு இருக்கா, தவறான நம்பிக்கை அல்லது இல்லாத பொருளின் மீது நம்பிக்கை. அது அலைன்மெண்ட், அலைன்மெண்ட் ப்ராப்ளம் தான், டெலூஷன். இல்லாத ஒரு பொருளின் மீது அதீத நம்பிக்கை. பேயே இல்லை ஆனா பேய் இருக்கு, பேயின் மீது நம்பிக்கை. சொர்க்கம் நரகம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, ஆனா அதை பற்றிய ஒரு நம்பிக்கை, இதுதான். அதனால இது மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். எனவே இந்த மாற்று தோற்றங்கள். நெக்ஸ்ட் இது நம்ம நெக்கர் கியூப் ஏற்கனவே பார்த்துட்டோம் சார். நெக்கர் கியூப் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அங்க ஆங்கிலத்தில் இருக்குல்ல, ஒலியியல் மாயும் 1832ஆம் ஆண்டு சுவிஸ் படிகளில் வல்துர் லூயிஸ் ஆல்பர்ட் நெக்கரால் முதலில் ரோம் பாயிண்டாக வெளியிட்டது தான். இதை ஒரு கம்பி சட்டகம் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம நெக்கர் கியூப்ல இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பேஜ் நம்பர் திங்க் 48ல இருக்கு. அங்கதான் இது வரணும். இதுவும் அலைன்மெண்ட் ப்ராப்ளம். இது அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலத்தினுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் சார். தென் நெக்ஸ்ட் இதுவும் அதே தான். ஆல்பர்ட் நெக்கர் முடிஞ்சது. நெக்கர் கியூப் ஆம்பியஸ் லைன் டிராயிங். தென் இது அங்க வந்திருக்கணும். சரி சார். எனவே நெக்ஸ்ட் டைட்டில் நமக்கு என்ன சார்னா சாயில்கள், இமேஜஸ்,
என்னெல்லாம் சாயல்கள் இருக்கு அப்படின்னா 5 சென்சரி ஆர்கன்ஸ் இருக்குல்ல, 5 புலனுறுப்புகள் இருக்கு. அந்த 5 புலனுறுப்புகளின் அடிப்படையில் நம்ம சாயல்கள் பார்ப்போம் சார். அந்த சாயல்கள் வந்து என்னன்னா கேள்வி சாயல்களாக இருக்கலாம், பார்வை சாயல்களாக இருக்கலாம், சுவை சாயல்களாக இருக்கலாம், மனச்சாயல்களாக இருக்கலாம், தொடு சாயல்கள், விஷுவல் இமேஜஸ், ஆடிட்டரி இமேஜஸ், கெஸ்டட்டரி இமேஜஸ், ஆல்ஃபாக்டரி இமேஜஸ், டாக்டைல் இமேஜஸ். ரொம்ப ஈஸி. இந்த இடம்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணலாம். நான் பெரும்பாலும் இந்த இடங்கள்ல இதுக்கு முன்னாடி அதர் மேஜர்களுக்கு கேட்டுன்னு இருந்தாங்க. இப்போ வந்து ஓஎம்ஆர்ன்றதால எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கொஸ்டின் பேப்பர் தான். இது ஒரு பிளஸ் தான். அதனால எடுத்துக்காட்டாக வகுப்பாசிரியர் பற்றி நினைவு கூறுதல் அல்லது தாஜ்மஹாலை நினைவுபடுத்தி பார்த்தல் அப்படின்றது பார்வை சாயல். இதை நம்ம நினைவுல என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஒரு நிலையான நினைவாக கூட இருக்கலாம். எதுனாக்கா இந்த பார்வை சாயல்கள். தாஜ்மஹாலை நினைவுபடுத்தி பார்க்கறது அப்படின்றது ஒரு பார்வை. ஆனா ஏற்கனவே பார்த்துருக்கணும், படத்துலயோ அல்லதுனா நேரடியாவோ. நேரடி அனுபவம் இருக்கணும், இல்லைன்னா பிக்சர். அப்படி இருக்கும்போது சொன்னாக்கா அதை சார்ந்த ஒரு டிராப் பண்றது, அதை சார்ந்த ஒரு எண்ணங்கள் தோன்றது, இதுதான். அதுக்கடுத்து கேள்வி சாயல்கள், ஆடிட்டரி இமேஜஸ் அப்படின்றது சினிமாவில் நமக்கு பிடித்த பின்னணி பாடல்களின் குரலை நினைவுபடுத்துது. இல்லை, இது வந்து லெஜெண்டான மறைந்த எஸ்பிபி சார் பாடினது, இது ஏஆர் ரஹ்மான் சார் பாடினது, இப்படி இது பி சுசிலாமா பாடினது அப்படின்னு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாயல் இருக்கு இல்லை சார், இல்லை ஒரு ஒரு இமேஜஸ் இருக்கும். இது மாதிரி இந்த சாங்ஸ் வந்து இவங்க தான் பாடினது அப்படின்னு நமக்கு மிகவும் நெருக்கமானவனுடைய குரலை நினைவுபடுத்தி பார்க்குறது. சப்போஸ் சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மேக்சிமம் அதை ரீகால் பண்ணி பார்ப்போம், அவங்களுடைய வாய்ஸ் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு. அது பெரும்பாலும் மறைந்தவர்களுடைய சொற்களை வந்து சில சமயங்கள் என் கனவுல வந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாரு அப்படின்லாம் சில பேர் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. அது என்னன்னாக்கா நம்ம மைண்ட்ல வந்து அந்த இமேஜஸ் வந்து ஓடுறதாலதான். அவரோட பேசிய அந்த நினைவுகளை வந்து எப்போதும் அது எது வரும் அப்படின்னாக்கா மேக்சிமம் ப்ளஷர் இன்ஃபர்மேஷன் ஆர் மினிமம் வந்து அன்பிளஷர் இன்ஃபர்மேஷன். நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களாக இருந்தால் மீண்டும் மீண்டும் நம்ம அதை மீண்டும் சீர்தூக்கி பார்ப்போம். சில சமயங்கள சில பேர் வந்து மறக்கவே, என்னால இது மறக்கவே முடியலன்னுவாங்க. அதனால எது மறக்க முடியாது அப்படின்னு நம்ம தேடும் போது அதே மாதிரியான மனச்சாயல்கள், மனம், ஆல்ஃபாக்டரி இமேஜஸ், தென் தொடு சாயல்கள், டாக்டைல். நமக்கு வந்து ஹீட்டுக்கும் கோல்டுக்கும் கிளியரா டிஃபரன்ஷியேட் தெரியும். எந்த இன்செக்ட் நம்ம பாடிக்கு மேல போகுது அப்படின்றதையும் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தின் மூலமாக நாம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். இதுதான் சார். அதுக்கு அடுத்தது நம்ம திரும்பவும் இது மெர்ஜ் ஆயிடுச்சு சார். எது அப்படின்னா புர்கன்ஜி எஃபெக்ட், தென் ரித்தாஃப் கர்வ், புர்கன்ஜி எஃபெக்ட், தென் பொதுமை கருத்து. ஆசிரியர்களே, சமையல்கள்ல இதுவரை நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் தான் சார் கேட்டிருக்காங்க. எதை கேட்டிருக்காங்கன்னா, வகுப்பறை உங்கள் வகுப்பு ஆசிரியரின் முகத்தை நினைவு கூறுதல் அப்படின்றது அப்படின்னு அதை வந்து வினாவா அமைச்சு கீழே ஆப்ஷன்ல என்ன பண்ணாங்கன்னா நினைவு கேட்டிருந்தாங்க. அப்ப நம்ம நினைவு கேட்டு அப்ப நினைவு எதோடு தொடர்படுத்திட்டாங்க அப்படின்னா இமேஜஸோட சாயல்களோடு தொடர்படுத்திருக்காங்க. அதுதான். இதுக்கு முன்னாடி வேற கேள்விகள் இங்கு கேட்கப்படல, ஆனா புதுமை கருத்துல கேட்டிருக்காங்க சார். கான்செப்ட் ஃபார்மேஷன், கருத்து உருவாக்கம் அப்படின்றது ப்ரூனர் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் இல்லை. இங்க நம்ம கருத்துக்களை வந்து பொதுமைப்படுத்துறது எப்படி அப்படின்றது தான். அப்போ கான்செப்ட், அதுல மொழியில் உள்ள பொது பெயர்கள் ஈடாக நம் மனதில் உள்ள கருத்துக்கள் பொதுமை கருத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
எடுத்துக்காட்டாக பல்வேறு விதமான புத்தகங்கள் இருக்கப்படும் போது அவற்றை ஒரு பொதுவாக புக் அப்படின்ற ஒரு பொது சொல்ல வந்து நம்ம பயன்படுத்துறோம். அதுதான் அந்த விஷயம். பொதுமை கருத்து மொழியில் உள்ள பொது பெயர்களுக்கு ஈடாக நம் மனதில் உள்ள கருத்துக்கள். எடுத்துக்காட்டா புத்தகம். இப்போ மனிதன் அப்படின்னு சொல்லப்படும் போது ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் இதுல வந்து உருவ அமைப்புல வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பொதுவான அது ஹியூமன். ஆறு, கடல், மலை, ரயில், பென்சில், பஸ்ஸு, பள்ளிக்கூடம் இதெல்லாம் பொதுவான சொற்கள். இப்போ ரயில் எடுத்துட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் இருக்கு, அதுக்கு அடுத்தது மெட்ரோ இருக்கு, இல்லை புல்லட் ரயில் இருக்கு. இது மாதிரி நிறைய மாற்றங்கள். ஆனால் புதுமைப்படுத்துவோம். இது பொதுமை கருத்து. இந்த பொதுமை கருத்தை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக வகைப்படுத்துறோம். எப்படி சார் வகைப்படுத்துறோம் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணும்போது மிக பரந்த பொருள் உள்ள கருத்துக்கள் அப்படின்னா என்னன்னா பெரும்பாலும் ஒரு ஜென்ரல் கான்செப்ட் ஒரு டாப்ல இருக்கும். எக்ஸாம்பிள் எனர்ஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். எனர்ஜின்றது ஒன் ஆஃப் த ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் த கண்டென்ட். அதிக அளவு ஒரு பாட பொருளை கொண்டது தான் அந்த எனர்ஜி, ஆற்றல். அதை அடுத்து ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ரெனவபிள் எனர்ஜி, நான் ரெனவபிள் எனர்ஜி. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், புதுப்பிக்க இயலாத ஆற்றல் அப்படின்னு. அப்போ மிக பரந்த பொருளுள்ள கருத்து படத்தினுடைய மேல் பகுதியிலும் மற்றவை அடுத்தடுத்து கீழ்ப்பகுதி. அப்போ ரெனவபிள் எனர்ஜி, நான் ரெனவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நான் ரெனவபிள் எனர்ஜியில கோல், நிலக்கரி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு பெட்ரோலு, டீசல் இதெல்லாம் நம்ம என்னன்னா நான் ரெனவபிள், தீர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம். அதனால ஆசிரியர்களே இந்த இடம் நம்ம கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதன் ஆஸ்பெக்ட்ல பாருங்களேன், நம்ம பிரிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், அதுக்கடுத்த பொருளை பற்றியது, பொருட்களின் கூறுகள் பற்றியது, கற்பனை பொருட்கள் பற்றியது அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள், காம்ப்ளெக்ஸ். ஜென்ரலா சிம்பிள் கான்செப்ட், காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட். அப்படி இல்லையா கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், பொருட்கள் பற்றியது. அப்படி இல்லையா கான்செப்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட், பொருட்களின் கூறுகளை பற்றியது. அப்படியா ஆர் இமேஜினேஷன், லைக் கான்செப்ட் பேஸ்ட் ஆன் இமேஜினேஷன். அதனால எளிய அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு பொது பண்பு சார். எக்ஸாம்பிள் கலர்ல ஒரே ஒரு கலரை மட்டும் நான் சூஸ் பண்றேன், அது நீல நிறம். அதே மாதிரி ஷேப்ஸ்ல ஒரே ஒரு ஷேப்பை மட்டும் பார்க்கறது, இல்லை ட்ரையாங்கிளோ இல்லைனாக்கா ரெக்டாங்கிளோ பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஸ்கொயரோ பார்க்கறது. அதுக்கடுத்து சிக்கலான பொதுமை கருத்து, காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட். அப்போ இங்கே என்ன சொன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகள் சிக்கலான பொதுமை கருத்து. இல்லை எடுத்துக்காட்டாக நீல நிறம், சதுரக்கட்டை, கலரையும் பார்த்துட்டோம், அதுக்கடுத்து சேஃப். இப்போ இங்கே இன்டர்பிரேட் பண்ணப்படும் போது சேஃப் அண்ட் கலர்ஸை இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க. இதை வந்து சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டோம் சார். ஏன்னா இப்போ பெரும்பாலும் எளிய நிலையிலிருந்து சிக்கல் நிலைக்கு குழந்தை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். பர்டிகுலர் டு ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவோம். சிறப்பு நிலையிலிருந்து பொதுநிலை, இதனை தொடர்ந்து பொருள்களின் கூறுகள், சில சமயங்கள் அதனுடைய ஆஸ்பெக்ட்ல கூட பார்க்கும் சார். பொருளின் பண்புகள் பற்றியது, நேர்மை, எளிமை, சொரசொரப்பு, சாஃப்டா இருக்குதா, ரஃபா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இல்லை அதுக்கடுத்து பிக்கர் தென், ஹையர் தென், லெஸர் தென், இது மாதிரி இதை விட பெரியது, அதை விட உயரமானது இப்படின்லாம் பார்க்கறது இல்லைன்னா பொருட்களினுடைய கூறுகள். கான்செப்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட், கான்செப்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லையா. இந்த கான்செப்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ல குவாலிட்டி இருக்கு, அதுக்கு அடுத்ததாக ரிலேஷன்ஸ், தொடர்பு, பண்புகள் பற்றியதும் தொடர்புகள் பற்றியதும் குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்றோம். இதுல இன்னும் கிளியரா இந்த காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த காம்ப்ளெக்ஸ் இன்னும் நம்ம ஒரு சர்ச் பண்ணும்போது என்ன சொன்னா கன்ஜெக்டிவ் கான்செப்ட் அப்படின்னும் டிஸ்ஜங்டிவ் கான்செப்ட், இணை பொதுமை கருத்துக்கள். கணிதத்திலும் அறிவியலிலும் பயன்படுத்தப்படக்கூடிய இணை பொதுமை கருத்து. அது இணை பொதுமை கருத்து. இரண்டாவதாக முக்கிய பண்புகள் ஏதேனும் ஒன்றை மட்டும் கொண்ட பொதுமை கருத்து. நிறைய விஷயம் இருந்தாலும் அதுல ஒண்ணு மட்டும் கவனத்தில் கொள்ளுதல்.
எடுத்துக்காட்டாக 2 சிவப்பு வட்டங்கள் அல்லது 2 நீல சதுரங்கள், காஃபி, டீ, குளிர்பானம், சூடான பானம், இப்படிலாம் பார்க்கக்கூடிய ஆஸ்பெக்ட டிஸ்ஜங்டிவ் கான்செப்ட். இதன் தொடர்பினை குறிக்கும் பொதுமை கருத்து ரிலேஷன்ஸ் கான்செப்ட். ரிலேஷன்ஸ் கான்செப்ட் ஒரே மாதிரியான உருவங்கள், ஒரே எண்ணிக்கை கொண்ட அட்டைகள், இதெல்லாம் நம்ம தொடர்பினை குறிக்கக்கூடிய பொதுமை கருத்தாக. எடுத்துக்காட்டாக கேக்னேவினுடைய லேர்னிங், இந்த நம்பர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லும்போது 8. அதே மாதிரி எரிக்சன் அவருடைய சைக்கோ சோஷியோ டெவலப்மெண்ட்டும் 8 இல்லை. அப்போ பாருங்க, இதை நம்ம என்ன சொல்றோம், என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரிலேஷனல் கான்செப்ட் தொடர்பினை குறிக்கக்கூடிய பொதுமை கருத்து. அதுக்கடுத்து பொதுமை கருத்தல் உருவாக்கம் கான்செப்ட் ஃபார்மேஷன், பொதுமை கருத்துக்களின் பொருள் விரிவடைய செய்தல், அசிமிலேட் என்ற இரு இணைந்த செயல்களை விலக்கி வேறுபடுத்தி காட்டியவர் ஆசுபெல் கேட்கலாம். பொதுமை கருத்தையும் அதுக்கடுத்ததாக அசிமிலேஷன் இதையும் வேறுபடுத்தி காமிச்சவர், டிஃபரன்ஷியேட் பண்ணவர் யாரு சார்? எதை டிஃபரன்ஷியேட் பண்ணாரு? கான்செப்ட் ஃபார்மேஷன் அண்ட் அசிமிலேஷன், இவை இரண்டும் ஆசுபெல். அதுக்கடுத்து ப்ரூனர். இந்த இடம் நம்ம பிஜிடிஆர்பியில் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சார். அடுத்து நம்ம தியரியில இம்பார்ட்டண்டா ப்ரூனர் அப்படின்னாவே கான்செப்ட் ஃபார்மேஷன், கருத்து உருவாக்கம். ரொம்ப எளிமையா கருத்து உருவாக்கத்தை பற்றி குறிப்பது யார்? ப்ரூனர் எந்த நாட்டை சார்ந்தவர்? ப்ரூனர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம தேடும்போது கண்டிப்பா ப்ரூனர் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட், அமெரிக்க உளவியல் ஆய்வாளர். பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு ஜெரோம் ப்ரூனர் இஸ் credited with originating discovery learning in the 1960. கண்டறிந்து கற்றலை உருவாக்கிய பெருமை யாருக்கு அப்படின்னா, கண்டறிந்து கற்றல், டிஸ்கவரி லேர்னிங். கண்டறிந்து கற்றல் உருவாக்கியதுன்னா ஜெரோம் ப்ரூனர் ஆர் ப்ரூனர். நெக்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இவர் என்ன சார் பண்ணார்னா, ரெப்ரசன்டேஷன், தென் ஸ்பைரல் கரிக்குலம், தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தென் கேட்டகரைசேஷன் வகைப்படுத்தல், கற்பித்தல் கோட்பாடு, சுருள் கலை திட்டம், ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது அடையாளம், குழந்தைகள் எவ்வாறாக அடையாளப்படுத்திக் கொள்கிறது, குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சி பற்றி தனது ஆராய்ச்சியில் ப்ரூனர் 3 நிலைகளை குறிப்பிட்டார். அப்ப இந்த இடம் கேள்வி கேட்கலாம் சார், அந்த 3 நிலை என்ன அப்படின்னா வரிசையா தான் இருக்கு. ஏன்னா சிசு பருவம், அதுக்கடுத்தது பிள்ளை பருவம், அடுத்து பின் பிள்ளை பருவம், முன் பிள்ளை பருவம், பின் பிள்ளை பருவம். இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல நமக்கு பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஐகானிக் சிம்பாலிக் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஆக்டிவ் ஐகானிக் சிம்பாலிக் செயல்படு நிலை, உருவக நிலை, குறியீட்டு நிலை. பெரும்பாலும் மாணவர்கள் இந்த பிறப்பிலிருந்து 2 ஆண்டுகள் வரை செயலை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஆக்டிவ் செயல்படு நிலைகளை பார்த்து, அடுத்து உருவகம், அதுக்கப்புறம் தான் உருவகப்படுத்துவாங்க. படிம நிலை ஆர் ஐகானிக் உருவக நிலை. உருவக நிலை 3 முதல் 7 வயது சார். அப்ப வயது நிலையை கேட்கலாம். அப்படி இல்லை சிம்பாலிக். இப்ப நம்ம என்ன பண்றோம், குறியீடுகளை கற்றுக்கிறது 8 முதல் 14 வயது சிம்பாலிக். இப்போ ஒரு பாருங்களேன், சிம்பிளா ரமேஷ் என்ற ஒரு கேரக்டரு கடற்கரையில நடந்து போற மாதிரி பீச்சில் வாக் பண்றாரு. ஆப்போசிட்ல அவங்களுடைய சிஸ்டர், அவங்க அக்காவும் அவங்க அக்கா பொண்ணும் வராங்க. யாரு? ரமேஷுடைய அக்காவும் அக்கா பொண்ணும்.
அடுத்ததா இவர் என்ன பண்ணாருன்னா அக்கா பொண்ணு வந்திருக்காங்களேன்னு ப்ரெசென்ட் பண்றாரு. எதுனா பிஸ்கெட். குழந்தை பிறப்பிலிருந்து 2 ஆண்டுகளாக இருந்திருந்தால் தன்னுடைய அங்கிளை பார்க்கும்போது அன்னைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாரே அவர் தானே லைக் இன்ஆக்டிவ் செயல்படும். சப்போஸ் அதே குழந்தை அப்பொழுது 3 முதல் 7 வயது நிலையில் இருந்திருந்தால், சப்போஸ் ரமேஷ் என்ற ஒரு கேரக்டர் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி தன் அக்கா பொண்ணு கொடுத்தாரு, 2வது தாடியோடு இருந்தார். அப்போ அன்னைக்கு தாடி வச்சிருந்தாரு அவர் தானே அப்படின்னு குழந்தை. அப்போ என்னாச்சு? ஐகானிக்ஸ். ஏன் குழந்தைங்க முடி இப்படி விடுறாங்க? ஏன் ஹேர் ஸ்டைல் மாத்துறாங்க? ஏன் சார் புருவத்துல கூட கோடு போடுறான்? இப்ப இதெல்லாம் என்ன சார்னாக்கா உருவக நிலை சார். யாரோ ஒருத்தரை உருவகப்படுத்துறான் குழந்தை. அது யாருன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அந்த குழந்தைக்கு கிரிக்கெட்ல ஆர்வம் இருக்கலாம். அதை கிரிக்கெட் வீரர்ல மலிங்காவை ரொம்ப பிடிச்சிருக்கலாம், பவுலரான மலிங்கா. அது மாதிரி பையன் சுருட்ட சுட்டியா தனித்தனியா முடிய மாத்தி வச்சிருக்கிறான். அதுதான் சரி சார். அடுத்து பாருங்களேன், சிம்பிள் சார். இப்போ குழந்தை குறியீட்டு நிலையை பயன்படுத்த முடியாது. அது என்ன வயதுன்னா 8லிருந்து 14 8லிருந்து 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் அது என்ன எத்தனையாவது வகுப்பு படிப்பான் அப்படின்னு நமக்கு தெரியும். 8ஆம் வகுப்பு சார். அதனால தான் நம்ம ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிறது அப் டு 14 இலவச கட்டாய கல்வி. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இலவச கட்டாய கல்வி அப் டு 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும். அதனால ஆசிரியர்களே, இந்த இடம் நமக்கு கொஸ்டின்ஸ் அமைக்கலாம் சார். இந்த இடம் என்ன சார் கொஸ்டின்ஸ் அமைக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு மேல சொல்லுங்க சார். சார் 8 to 14 வயசுல என்ன சார், எப்படி சார் சொல்லும் அந்த குழந்தை? அங்கிள்னு சொல்லுவாங்க. அந்த அங்கிளை பார்த்தமே அந்த அங்கிள் சொல்லுமா சார்? அதேதான். அங்க என்னன்னாக்கா உறவு முறையை பயன்படுத்துவாங்க சார், குறியீடு. ஓகே சார். சரி சார். ஓகே, வெல்கம். அப்போ எனவே இந்த சீசா குழந்தைங்க சீசா விளையாட போகும்போது கவனிச்சிருக்கலாம். அதை கூட இத குழந்தை செயல்படு நிலையா, உருவக நிலையா, குறியீட்டு நிலையா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் சார். எனிவே தென் நெக்ஸ்ட் இந்த வயது நிலையை வினாவா கொஸ்டினா பிரேம் பண்ணி ஆப்ஷன்ல என்ன பண்ணலாம்னா 7 செயல்படு நிலை, உருவாக நிலை, குறியீட்டு நிலை. சில சமயங்களை வரிசைப்படுத்திட்டு அது சரியான வரிசை முறையை தேர்ந்தெடு அல்லது கீழ்கண்ட ப்ரூனரின் 3 நிலையில் சரியாக புரிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் லெட்டர் 1ல குறியீட்டு நிலையினும், ரோமன் லெட்டர் 2ல செயல்படு நிலையினும், ரோமன் லெட்டர் 3ல உருவாக நிலையினும் அவங்க வரிசைப்படுத்திட்டு அதை நம்ம என்ன பண்ணோம் 1 2 3ன்னு வரிசைப்படுத்தாம உருவக நிலை இருக்கு, குறியீட்டு நிலை, செயல்படு நிலை 1 உருவக நிலை, அதுக்கடுத்து குறியீட்டு நிலைன்னு நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் சார். அப்ப அந்த ஆங்கிள் வரலாம். சில சமயங்கள்ல இது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்னது இன்ஆக்டிவ் அப்படின்றது பெரும்பாலும் மேக்சிமம் எதை பேஸ் பண்ணப்பட்டதா இருக்கு அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ரிவார்டு சார்ந்தது தான் நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா பெரும்பாலும் அந்த உருவகம், அந்த அந்த உருவகம்ன்றது ஐகானிக், யார் ஐகான் பண்றாங்க அப்படின்றது தான் அதை சார்ந்தது. இல்லைன்னா சிம்பல். இப்ப பாருங்க, மாணவர்கள் குறியீட்டுகளின் அடிப்படையில் அறிவுத்தன்மை பெறுகிறது அப்படின்றது கீழ்கண்ட எந்த நிலை அப்படின்னாக்க நம்ம குறியீட்டு நிலை, உருவக நிலை, செயல்படு நிலை, குறியீட்டு நிலை சரியானது சார். அதனால 8 to 14. அப்போ ஏஜ் குரூப்பை கொஸ்டினா பிரேம் பண்ணி இதை சொல்றது, இல்லைன்னா ஒவ்வொரு நிலையும் என்ன சொல்றாங்க. முதல் நிலை பொறுத்தளவு அந்த ரிவார்டு பேசஸ் ஆயிடுச்சு. செகண்ட் என்ன ஒவ்வொன்றுத்துக்குமே எடுத்துக்காட்டா சொல்லட்டுங்களா? 2வதுக்கு இப்போ ஒரு 40 பேர் சர்க்கிளா நின்றுட்டும் சார்.
இல்ல வட்டமாக நம்ம ஒரு 40 பேர் நின்னுண்டு ஒவ்வொருத்தரா நம்ம பெயர்களை அறிமுகம் செய்கிறோம். அறிமுகம் செஞ்ச பிறகு இந்த 40 பேர்ல ஒவ்வொருத்தரா நீங்க உங்களுக்கு எத்தனை பெயர் நினைவுக்கு வந்திருக்கு, ஒவ்வொரு பெயரை நினைவு நிறுத்தி சொல்லுங்க அப்படின்னாக்கா, ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 1 ஹவர் இல்லைனாக்கா 1 டே ஆர் 1 மந்த் ஆர் 1 இயர் ஆர் 10 இயர் ஒரு 10 வருஷம் அந்த 40 பேர்ல ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தருடைய நேம வந்து யாருமே மறக்கல. என்ன காரணம் அப்படின்னா, அவரு பேரு வந்து சாய்ராம் சார். அந்த சாய்ராம்னு சொல்றதுக்கு பதிலு அவரு சாய்ராம்னு சொன்னாரு, சாஞ்சியும் காமிச்சாரு சார். அதனால அந்த 40 பேர்ல அந்த சாய்ராமுடைய பேரு 39 பேருக்கும் மறக்கல சார். இது அழகா புருனர் கண்டுபிடிச்சார். இதனால என்ன சார் அப்படின்னா, பெரும்பாலும் உருவக நிலை. அப்ப உருவக நிலையில குழந்தைக்கு நம்ம டீச் பண்ணும்போது உருவகப்படுத்தி படங்களை போடணும். ஒன்று சயின்டிபிக் டயக்ராம் இருக்கு, இன்னொன்று நான் சயின்டிபிக் டயக்ராம் சார். நம்மளே குழந்தைகள் புரிந்து கொள்ளும் விதமாக டயக்ராமை பயன்படுத்தலாம். இல்லையா சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிமுலேஷன், ஹேண்ட் சிமுலேஷன் ஆர் லெக் சிமுலேஷன் ஆர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். நம்ம வந்து முக பாவனைகளை வந்து பயன்படுத்தலாம், கை கால் பாவனைகளை வந்து பயன்படுத்தலாம் சார். சிறியது பெரியது அப்படின்னு சார் ஓகே சார். இப்ப பாருங்க, உருவக நிலை, குறியீட்டு நிலை. சில சமயங்கள்ல E=mc², E=mc² அப்படின்னு ஒரு குறியீட்டை கொடுத்துட்டு இவை கீழ்கண்ட எந்த நிலையோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு செயல்படு நிலை, உருவக நிலை, குறியீட்டு நிலை, கருத்தியல் நிலை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம் சார். அப்படி கொடுத்தாங்கன்னா சரியான விடை என்னன்னா குறியீட்டு நிலை அப்படின்னு சொல்றோம். சிம்பல், பெரும்பாலும் சிம்பாலிக் யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்பைரல் கரிக்குலம். ஸ்பைரல் கரிக்குலம் இவருடைய கலைத்திட்டம் என்ன அப்படின்னா சுருள் கலைத்திட்டம். அப்ப அந்த சுருள் கலைத்திட்டத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய பண்பு என்ன சார் அப்படின்னா, ஒன்று ரெடினஸ், தயார் நிலை. பெரும்பாலும் கற்றல் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா தயார் நிலை தான் சார், ரெடினஸ். செகண்ட் ஸ்டேஜ் ஸ்பைரல் ஆர்கனைசேஷன், சுருள் அமைப்பு. தேர்டு கோயிங் பியாண்ட் த இன்ஃபர்மேஷன் கிவன், கொடுக்கப்பட்ட தகவலுக்கு அப்பால் செல்லுதல். தென் டிஸ்கவரி அப்ரோச் ஆர் டிஸ்கவரி லேர்னிங், கண்டறிந்து கற்றல் அல்லது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை. பெரும்பாலும் இந்த டெக்னிக்கல் தொழில்நுட்ப கல்வியில ப்ராக்டிக்கல் பேஸ்டா இருக்கும். இப்போ இன்ஜினியரிங் குரூப் சொல்லிட்டு 11th 12th படிப்பான். அந்த குழந்தைலாம் தியரி என்ன படிக்கிறானோ அது எல்லாமே எக்ஸ்பிரிமெண்டா கருத்தியல் பாடத்தை செய்முறை பாடத்தோடு தொடர்பு இருக்கு. அதனால நம்ம ஸ்பைரல் கரிக்குலம் கேட்கலாம். சில சமயங்களில் டிஸ்கவரி லேர்னிங், கண்டறிந்து கற்றல். இல்லைனாக்கா கற்பித்தல் கோட்பாடு பாருங்க, இவருக்கு என்ன சார் கற்பித்தல்? தேர்டு தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். கற்றுக்கொள்வதற்கு முன் மனநிலை இருக்கிறத ப்ரீ டிஸ்பொசிஷன் டு லேர்ன். நாம் ஒரு பாடம் எடுத்துக்காட்டா உளவியல் பாடம் நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பு நம் எண்ணம் என்னவாக இருந்தது. இப்போ நானே கூட உளவியல் பாடத்தை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு இருக்கிறவங்கள ஒரு 10 பேர் ஒன்னா சேர்த்து சைக்காலஜி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை சார். அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை எதிர்த்து செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். என்ன பண்ற அப்படின்னு. ஆனா இப்போ நம்ம எல்லாருடைய தேவையும் சைக்காலஜின்றதால நம்ம சைக்காலஜியை சொல்லிட்டு இருக்கோம், இல்லைன்னா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி சார், எனிவே இந்த இடத்துல நமக்கு டிஸ்கவரி லேர்னிங்
அந்த பேஸ்ல அங்க கேட்டுட்டு, இல்லையா இன்செக்ஷன்ல கற்பித்தல் கோட்பாடுல ஸ்பைரல் நாலேஜ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் நாலேஜ், அறிவின் அமைப்பு, தென் எஃபெக்டிவ் சீக்வன்சிங், சிறப்பான வரிசை முறை, தென் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், வலுவூட்டம். யூஸ்வலா நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரெப்பரேஷன் அதர்வைஸ் கால்ட் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னும் நம்ம படிச்சிருப்போம் சார். தயார் நிலை அப்படின்னாலும் ஊக்கப்படுத்தல் அப்படின்னாலும் ஒன்னாவே நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க லாஸ்ட் ஸ்டெப்பா நம்ம பயன்படுத்துறோம் சார், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், வலுவூட்டம். இது 4மே வரிசைக்கிரமான ஒரு கற்பித்தல் கோட்பாடாக பார்க்கிறோம். தியரிஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு டைம் நம்ம பிஜிடிஆர்பில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள புருனரின் கற்பித்தல் கோட்பாடில் 3ஆம் இடம் பிடித்தது எது? The following instruction in the presence of third position. சாரி, அப்ப அந்த இடம் கேட்கும்போது சீக்வன்சிங், அவங்க எஃபெக்டிவ்ன்ற வேர்டை எடிட் பண்ணிட்டாங்க சார். எஃபெக்டிவ் வேர்டு எடிட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா சீக்வன்சிங் மட்டும் போட்டிருந்தாங்க. சீக்வன்சிங்னாலும் கண்டினியூட்டினாலும் ஒண்ணுதான். இங்க வேணா நீங்க ஒரு க்ளூ வேணா நினைவில் வச்சுக்கலாம். ஏபிசிடியில் 3rd லெட்டர் சி, அதனால கண்டினியூட்டி ஆர் சீக்வன்சிங். அதனால ஆசிரியர்களே இந்த இடம் நம்ம பிஜிடிஆர்பில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மிஸ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டாங்க சார். ரோமன் லெட்டர் 1 2 ஆகும், 2 1 ஆகும், 3 3 ஆகும், 4 4 ஆகும் கொடுத்துட்டு 3வது நிலை எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தென் கேட்டகரைசேஷன். ஏன்னா கான்செப்ட் ஃபார்மேஷன்ல கருத்து உருவாக்கத்துல எப்படிலாம் கருத்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துறதுல அடையாள வகை, ஐடென்டிட்டி கேட்டகரிஸ்ன்னு சொல்லுவோம். ஈக்குவலன்ட் கேட்டகரிஸ், சமமான வகை என்றும், குறியீட்டு அமைப்பு, கோடிங் சிஸ்டம். பெரும்பாலும் கம்ப்யூட்டரைஸ்டு எல்லாமே கோடிங் சிஸ்டம். நம்ம பிரெயின்ல கூட கோடிங் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம புதுமைப்படுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். We have more and more knowledge related the psychology அப்படின்னு சொல்லும்போது easy to interpretation in the content. Then equivalent categories, then coding system அப்படின்னு முடிச்சிருக்கோம். இதனைத் தொடர்ந்து heuristic method or discovery approach or discovery method, கண்டறிந்து கற்றல் அணுகுமுறை. புருனரினுடைய கொள்கைப்படி தொடக்க நிலை பள்ளிகள், பிரைமரி ஸ்கூல்லாம் இருக்கு இல்ல, தொடக்க நிலை பள்ளிகள் அதனால நம்ம தொடக்க நிலை சார்ந்து புருனரினுடைய கொள்கைப்படி தொடக்க நிலை பள்ளி அளவில் குழந்தைகள் தாமாகவே எல்லாத்தையும் செய்து நேரடி அனுபவம் பெறணும். அதுதான் நம்ம ஏபிஎல் அப்படின்னு பார்த்தோம். இடைநிலை அளவில் படங்கள், பிக்சரு, மாடல்ஸு, கற்பித்தல் டெமான்ஸ்ட்ரேஷன். உயர்நிலை பள்ளி அளவில் அதனால ஆசிரியர்களே இங்கே நமக்கு
அப்ளைடு ஓரியன்டட்ல சார்ட்டு, மாடலு, ஒர்க்கிங் மாடலு, டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் மையப்படுத்தி வினாவா அமைச்சாங்க அப்படின்னா இது எந்த நிலையில இருக்கு? இப்போ எடுத்துக்காட்டாக இன்ஆக்டிவ், அதுக்கு அடுத்தது ஐகானிக், சிம்பாலிக். இப்போ இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக் அப்படின்னு சொல்லும்போது பிக்சர்ஸ், மாடல்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் எங்கெங்க எதனிடையிலே வர வாய்ப்பு அப்படின்றது அதனால ஆசிரியர்களே கீழ்நிலை வகுப்புகள்ல பெரும்பாலும் குழந்தைக்கு அசையும் கற்பித்தல் துணை கருவி. அப்ப கற்பித்தல் துணை கருவிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாதிரிகள், மாடல்ஸ், ஒர்க்கிங் மாடல், செயல்படு மாதிரிகள். இந்த மாதிரிகள், செயல்படும் மாதிரிகள் இது எங்க சார் அப்படின்னாக்கா பிரைமரியில அதிகம் பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு யார் சொல்றாருன்னா ப்ரூனர் சொல்றாரு சார். ப்ரூனர். அதே மாதிரி மிடில் ஸ்கூல்ல பார்க்கும்போது இந்த படங்கள், சார்ட்டு இதெல்லாம் மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து உயர்நிலை பள்ளி விரிவுரை முறை, லெக்சர் மெத்தட். ஆமாம் சார், இப்போ கூட நீங்கள் லெக்சர் மெத்தட் மாதிரி கூட நடத்துறீங்க அப்படின்னு கூட சில பேருக்கு தோணலாம். இதுதான் சார். அதனால தென் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 52ல க்ளவுஸ் மெயில் படிநிலை. இது யூஸ்வலாக நீங்கள் பிஎட் படிக்கும்போது க்ளவுஸ் மெயில படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம டிஆர்பியில் ஆப்ஷனில் கேட்குறாங்க, சரியான விடை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ல, என்னென்ன இருக்கு அப்படின்னுக்காக. எப்படி ப்ரூனர் 3ஆக பிரிச்சாரு, பியாஜே 4ஆக பிரிச்சாரு, க்ளவுஸ் மெயில் 4ஆக பிரிச்சாரு. இவருடைய கருத்து சிஎல்டி கான்செப்ட் லேர்னிங் அப்படின்னும், குட்வின் அண்ட் நவர்க் ஆசுபல் தியரி ஆஃப் அட்வான்ஸ்டு ப்ராக்ரஸ்ல. அதனால இங்க அசுபல் கேட்கலாம் சார். அசுபல் அல்லது சில சமயங்களை தமிழ் படுத்தும் போது அசுபல் அப்படின்னு எழுதுறாங்க. சரி சார். எனவே க்ளவுஸ் மெயிலுடைய புலனீடான நிலை, அடுத்து வகைப்படுத்தும் நிலை, மீண்டும் உணரும் நிலை, முறையான அல்லது கருத்தியல் நிலை, கான்கிரீட் லெவல், கிளாசிஃபேக்டரி லெவல், ஐடென்டிட்டி லெவல், ஃபார்மல் லெவல். இதற்கு அடுத்ததாக க்ளவுஸ் மெயில கேட்கலாம் சார். இல்லை அப்படின்னா பியாஜே சார். அப்போ பியாஜேக்கு முன்னாடி தற்கருத்து, செல்ஃப் கான்செப்ட், தற்கருத்து என்ற சொல்ல முதல்ல லெக்கி என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்பு ரோஜஸின் நெறிச்சாரா அறிவுரை பகர்தல் மூலம் பரவலாக அறியப்பட்டது. தன்னை பற்றிய ஒருவன் கொண்டுள்ள மனப்பான்மைகள், உணர்ச்சிகள் போன்றவற்றின் தொகுப்ப தற்கருத்து. நம்மளை பத்தி நாம என்ன நினைக்கிறோம், மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, தற்கருத்து. அதனால அடுத்து நம்ம தலைப்பாக இம்பார்ட்டண்டா
இன்றைய இணைய வழி வகுப்புல புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகள். அப்போ புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகளாக நாம் எதை பார்த்திருந்தோம்? பெர்செப்சுவல் எரர், திரிபு காட்சி, இல்பொருள் காட்சி, மாய தோற்றம். இதன் தொடர்ச்சியாக அறிவு வளர்ச்சி சார். கம்பல்சரி இங்க கொஸ்டின் இருக்கும் சார். நம்ம பிஜிடிஆர்பில பியாஜே கிட்ட இருந்து இல்லாத வினாவே இல்லை. அதனால பியாஜேவினுடைய அறிவு வளர்ச்சி கொள்கை ரொம்ப சிம்பிளா சார். நீங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். அறிவு வளர்ச்சி கொள்கையை குறிப்பிட்டது யார்? ஜீன் பியாஜே தியரி ஆஃப் டெவலப்மெண்ட். அதனால நம்ம ஜீன் பியாஜே கிட்ட இருந்து கேட்கலாம் சார். ஜீன் பியாஜே எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா சுவிட்சர்லாந்து. அதனால ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட். இன்னொரு சைக்காலஜிஸ்ட் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர். எங்க நம்ம படிக்க போறோம் அப்படின்னாக்கா ஆளுமையில படிப்போம். அது எங்க படிக்கிறோம்னு சொல்ல முடியுமா? இன்னும் என்ன க்ளூ சொல்றேனே, ஆளுமை அளவீட்டு முறை, புறத்தேற்று முறை, ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். ஆல்பர்ட் சார். கார்ல் ரோஜர்ஸ் சார். இல்ல சார். காரல் ரோஜர்ஸ்ன்றவரு யாருன்னு நமக்கு தெரியும். அவர் வந்து என்ன அப்படின்னா வழிகாட்டுதல். இப்போ எக்ஸாக்ட்லி என்னன்னா ரோஷாக் சார். ரோஷாக் இம்ப்ளான்ட் டெஸ்ட், ரோஷாக்கின் மைத்தட சோதனை. அவரும் ஒரு ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட். அப்ப ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட்ல அவர்கிட்டயோ இல்லைன்னா இங்க பார்க்கக்கூடிய ஜீன் பியாஜே இங்கேயோ கேட்கலாம் சார். அதனால ஆசிரியர்களே, இந்த இடத்துல நமக்கு ஜீன் பியாஜே எந்த நாட்டை சார்ந்தவர்? சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட், ஜீன் பியாஜே என்ன வகையான உளவியலோடு தொடர்புடையவர் அப்படின்னா கோக்னிட்டிவ் சைக்காலஜிஸ்ட். கோக்னிட்டிவ் சைக்காலஜிஸ்ட் அறிவுச்சார் உளவியல் என்ற பாடப்பிரிவோடு தொடர்புடையவர். அதுக்கு அடுத்தது சார் இவர் சைல்டு சைக்காலஜி, குழந்தை உளவியல் கேள்விப்பட்டிருப்போம். சைல்டு சைக்காலஜி. ஏன்னா குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சி 0ல இருந்து 2, 2ல இருந்து 7, 7ல இருந்து 11 அல்லது 12, 12 வயதுக்கு மேல சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ஃப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு 4 நிலைகள் சார். இந்த 4 நிலைகளை வந்து குறிப்பிட்டவர். அதனால ஆசிரியர்கள் ரொம்ப எளிமையா பியாஜேவினுடைய கோட்பாட்டில் எத்தனை நிலைகள் இருக்கு அப்படின்னா 4. சில சமயங்கள் அந்த 4 நிலையை மிஸ் அரேஞ்ச்மெண்ட், சரியாக வரிசைப்படுத்தாம அல்லது தவறாக வரிசைப்படுத்திட்டு அது சரியாக வரிசைப்படுத்தும் முறையை வந்து ஆப்ஷன் ABCDல கொடுத்துருக்கலாம் சார். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பொதுவாக என்ன சார்னாக்கா குழந்தை சிசுவா இருக்கும்ல, அப்ப சிசுபுறமா இருக்கப்படும் போது குழந்தையினுடைய அறிவு எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா புலன், அதுக்கப்புறம் இயக்கம், சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். அதுக்கடுத்து ஃப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். ஒரு செயல் இருக்கும், ஆனா அதுக்கு முந்தைய இப்போ செயலுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப செயலுக்கு முற்பட்ட நிலைன்னா என்ன? உயிர் உள்ளதுக்கு பதிலாக உயிரற்றதா நினைச்சுட்டு இருக்கோம். அப்ப செயலுக்கு முற்பட்ட செயல் என்ன? உயிர் உள்ளது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன? உயிரற்றது. அப்ப செயலுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னு பார்க்குறோம் சார். 5க்கு முன்னாடி எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. யாருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு.
அப்போ குழந்தை என்ன பண்ணணும்னாக்கா கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சுன்னா குழந்தை அதே 1ஆம் வகுப்புக்கு 5 வயது அல்லது 6 வயதோடு படிப்பதற்கு ஏற்புடைய குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். முன்பின்ன வித்தியாசமே தெரியல அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தை இன்னும் உடல் ரீதியான முதிர்ச்சி, அறிவு ரீதியான முதிர்ச்சி பெறல அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி எனிவே இப்ப பாருங்க, இந்த இடத்துல அறிவு வளர்ச்சி கொள்கை அங்க கேட்கலாம், அல்லது இவர் எந்த நாட்டை சார்ந்தவர், அப்படின்னா என்ன உளவியல் பிரிவை சார்ந்தவர், காக்னிட்டிவ் சைக்காலஜி, சைல்டு சைக்காலஜி, இது ரெண்டுமே என்ன சார்னாக்கா பியூர் சைக்காலஜி சார், அடிப்படை உளவியல். அதனால 2ஆ கேட்கறதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணலாம்னா பியூர் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு அடுத்து சார் மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக மனித மனம் அறிவு கட்டமைப்பு அல்லது அறிவின் செயலாக சொல்லப்படுது. மனித மனம் அறிவு கட்டமைப்பு அல்லது செயலாக குறிப்பிடப்படுகிறது. அறிவு கட்டமைப்பு செயல். அப்ப இந்த அறிவு கட்டமைப்பு அல்லது செயல்னா என்ன அப்படின்னு ஒரு சர்ச் சார். அதை நம்ம காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர், அறிவின் செயல் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கட்டமைப்பு அல்லது அறிவின் செயல், அதை காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஆறு ஸ்கீமேட்டா அப்படின்னு சில சமயம் ஸ்கீமேட்டான்னு தமிழ் படுத்துறாங்க. பெரும்பாலான புத்தகத்துல ஸ்கீமா, SCHEMA ஸ்கீமா. நாங்க உப்மா கேள்விப்பட்டோம், ஸ்கீமா கேள்விப்படலை அப்படின்னு மைண்ட்ல போகக்கூடாது. யூஸ்வலா இங்க நம்ம ஸ்கீமா, அறிவு கட்டமைப்பு அறிவு செயல்ல அடிப்படையாக குழந்தை உறிஞ்சுதல், பார்த்தல், அடைதல் அல்லது பற்றுதல். அதனால காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்கீமா, அதர்வைஸ் கால்டு அறிவு கட்டமைப்பின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாலோ, அல்லது ஸ்கீமான்றதுன்னா காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர். இப்போ காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சார் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொருளை உடல் ரீதியாகவோ, ஒரு பொருளை பற்றி அறிய உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாளும் முறைக்கு பேரு ஸ்கீமா. ஃபர்ஸ்ட் குழந்தை எந்த பொருளாக இருந்தாலும் உடல் ரீதியான அணுகுதல் தான் சார் இருக்கும். பின்னாளில் தான் மன ரீதியான அணுகுதல் அமையும். அதனால இந்த இடம் நமக்கு வினா அமைக்கலாம். எது ஸ்கீமாவினுடைய வரையறையை கொடுத்துட்டு கீழே ஸ்கீமா, அதுக்கு அடுத்தது லிபிடோ, அதுக்கு அடுத்தது எராசு, சீல, டீல தனாண்டஸ். ஆசிரியர்களே ஆப்ஷன் அவங்க என்ன சொல்லலாம்னாக்கா லைக் ஹேண்ட்லிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் த்ரூ த பிசிக்கல் அஸ் வெல் அஸ் த மென்டல் அப்படின்னு போட்டுட்டு ஆப்ஷன் ஏல ஸ்கீமா, ஆப்ஷன் சில எராஸ், ஆப்ஷன் சில தனாண்டஸ், இல்லை ஆப்ஷன் டில லிபிடோ அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கலாம் சார். இப்போ லிபிடோ, எராசு, தனாண்டஸ், அதுக்கடுத்து ஸ்கீமா. இப்போ ஸ்கீமானா நமக்கு தெரிஞ்சிடுச்சு, ஒரு பொருளை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கையாளுதல், ஹேண்ட்லிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் த்ரூ த பிசிக்கல் அண்ட் மென்டல். ஒரு பொருளை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கையாண்டனா அதுக்கு பேரு ஸ்கீமா. அப்போ அதுக்கு அடுத்தது எராசுன்னு இருக்கு அப்படின்னா என்ன சார் எராசுன்றா? சிக்மண்ட் ஃப்ராய்டோட எராஸ்னா உயிர் வாழும் நிலை. லிவிங் இன்ஸ்டிங்க்ட். வெரி குட். லைஃப் ஆர் லிவிங் இன்ஸ்டிங்க்ட், வாழும் நிலைக்கு எராஸ். நெக்ஸ்ட் தனாண்டஸ் என்றது டெத் இன்ஸ்டிங்க்ட், இறக்கும் நிலைக்கு தனாண்டஸ் அப்படின்றாங்க. தென் லாஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தோம் லிபிடோ. லிபிடோன்றது செக்ஷுவல் எனர்ஜி, பாலூக்க ஆற்றல். தமிழ்ல பாலூக்க ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் சார் லிபிடோ. எப்படி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் ஒரு ஆக்டிவ் இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்கு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் தான் காரணம். அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அதே மாதிரி அது எப்படி நமக்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணி பிசிக்கலா அஸ் வெல் அஸ் மென்டலா நம்ம ஆக்டிவா இருக்குமோ, அதே மாதிரி இந்த லிபிடோ அப்படின்றது இனத்தூண்டல் ஆற்றல் அப்படின்னு சொல்லப்படுது சார். அதனால
இந்த இடம் நம்ம வேணா கேட்கலாம். இதனை தொடர்ந்து அறிவு கட்டமைப்பினுடைய கூறுகள். தேர் ஆர் 4 ஆஸ்பெக்ட். 4 விதமான கூறுகள் இருக்கு சார். தேர் ஆர் 4 ட்ரைப்ஸ் ரிலேட்டட் ஸ்கீமா. அப்போ இதை அழகா அவர் எப்படி ரிலேட் பண்ணாரு தெரியுங்களா? ஹியூமனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுவும் இயர்லி சைல்ட்ஹுட், அது இன்ஃபான்சி, குழந்தை சிசுவாக இருக்கு. அப்போ குழந்தை சிசுவா இருக்கப்படும் போது அப் டு 6 மந்த், 6 மாசம் வரை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா லிக்விட் ஃபுட் மட்டும்தான் குழந்தைக்கு தருவாங்க. ஏன்? அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒன்லி டைஜஸ்ட் லிக்விட், திரவ பொருளை மட்டும் செரிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் சார். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா செமி சாலிட் ஃபுட் தருவாங்க. யாரு? அவங்களுடைய பேரண்ட்டு. அப்படி கொடுத்தாங்கன்னா குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா லூஸ் மோஷன் ஆகும் சார். அப்போ லூஸ் மோஷன் ஆகுதுன்றதுக்காக அந்த ஃபுட்டை கொடுக்கறத நிறுத்திடலாமான்னா நிறுத்தக்கூடாது சார். அதே ஃபுட்டை வந்து சாலிட் ஃபுட்டு திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? இந்த லூஸ் மோஷன் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லைக் அடாப்டேஷன் தகவமைஞ்சிடுச்சு. எப்படி அது மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல ஒவ்வொரு உணவூட்ட பொருட்கள்லையும் தகவமைஞ்சதோ அதே மாதிரி காக்னிஷன்லையும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு லைக் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் அதை சார்ந்து அடாப்டேஷன் தகவமைதல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஆசிரியர்களே, முதல்ல தன்மையப்படுத்துதல், பொருந்துதல், இந்த இரண்டும் எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னோம்னா இணங்குதலை சார்ந்தது சார். அப்ப கேட்கலாம், இணங்குதலுக்கான அடாப்டேஷன் நடத்தையில என்ன உருவாகுது அப்படின்னா சமநிலை, ஈக்குலிபிரியம். இது ஏற்கனவே பிஜிடிஆர்ல கேட்டிருந்தாங்க சார். ஈக்குலிபிரியம், சமநிலைப்படுத்தல் என்பது எதற்கு இடையே நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈக்குலிபிரியம் அப்படின்றது இணங்குதலுக்கும் தென் பொருந்துதலுக்கும். அசிமிலேஷன், அக்கமடேஷன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும். ஆனா நம்ம ரோமன் லெட்டர்ல 1 2 3 4 அப்படின்னு போட்டிருக்கா. அங்க ஒரு எடிட் பண்ணுங்க சார். எடிட் பண்ணும்போது இந்த 4ன்னு கொடுத்துருக்கு, ரோமன் லெட்டர் 4 போட்டிருக்குல்ல, அது 1 சார். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன சார்னா இணங்குதல், அடாப்டேஷன். அதை மட்டும் மாத்திருங்க சார். மெட்டீரியல் கையில வச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஹார்ட் காப்பி இல்ல, அந்த ஹார்ட் காப்பி கையில வச்சுட்டு இருப்பீங்க. ரோமன் லெட்டர் 4 போட்டிருக்கிறது 1, அதுக்கு அடுத்ததாக ரோமன் லெட்டர் 3 போட்டிருக்கிறது 2 சார். இணங்குதல் அல்லது அடாப்டேஷன். இணங்குதல்ல